So hello all. Let me wait for a few more minutes. ஓகேங்களா 5:30 ஆனோடனே ஒரு நம்ம ஷார்ப்பாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் எனக்கு ஆடியோ ஸ்க்ரீன் எல்லாமே கிளியராக தெரியுதா அப்படிங்கிறதையும் எனக்கு சாட் செக்ஷனில் ஒரு மூலமாக எனக்கு சாட் செக்ஷனில் மட்டும் கன்வே பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஆடியோ அண்ட் தென் ஸ்க்ரீன் எல்லாமே ப்ராப்பராக தெரியுதா அப்படிங்கிறத கன்வே பண்ணிவிடுங்க. ஓகே, okay, hi Mitra. Yes ma'am. Okay, fine, thank you ma'am. Yes, thanks a lot. Respond பண்ண எல்லாருக்குமே thank you. Okay, இன்னும் ஒரு few minutes wait பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு let's start the class. Okay, ஓகே, ஸோ இட்ஸ் 5:30. இன்னும் ஒரு 1 minute மட்டும் வெயிட் பண்ணலாம். இன்னும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கட்டும். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ லெட் மீ ஸ்டார்ட் த கிளாஸ். அண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிட்டும் உங்கள் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அண்ட் நம்மக்கிட்ட ஆல்ரெடி மேக்ஸ் கோச்சிங்க்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் பற்றி போடும்போது இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. இஃப் வி ஷேர் தர் நிறைய பேர் ஜாயின் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால ஐ ஷேர் இட் இன் யுவர் ஸ்கூல் குரூப்லேயும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஆன்லைன் அகாடமி வந்து ரன் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் அகாடமி. அது வந்து மெயினாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங்கான அகாடமி, ஸ்பெஷலைஸ்ட் இன் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங்க்கு ஸ்பெஷலைஸ் ஆன ஒரு அகாடமி அப்படின்னு சொல்லலாம். அதில் ஆல்மோஸ்ட் ஐ ஹேவ் அ செப்பரேட் யூடியூப் சேனல். அதில் 67,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஹேவ் அ செப்பரேட் வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப், இது எல்லாமே வச்சிருக்கேன். அண்ட் அது நான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு 8th அப்புறம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து மேம் எங்களுக்கு மேக்ஸ் டீச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி என்கொயரி வந்தது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் என்கொயரி வந்துட்டு போன இயர்லேருந்தே ஐ ஆம் டீச்சிங் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதாவது ஃப்ரம் 8th to 12th வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இந்த இயர் தான் இந்த அட்சயாஸ் லேர்னிங் சென்டர் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அது மூலமாக ஃபிசிக்கல் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே இந்த இயர் ஃப்ரம் 8th to 12th நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த டுடேஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேர்ம் 1 எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த ரிவிஷன் பற்றி என்னோட அசம்ஷன் என்னதுன்னா, யூ ஆல் நோ ஆல் த கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? பிகாஸ் இந்த ஒரு 1.5 hours எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னால் எல்லா கான்செப்ட்ஸுமே ஐ கான் டீச் யூ. ஓகே, ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு ரிவிஷன் மாதிரி தான் நான் கொடுப்பேன். ஃபைன், என்னென்ன டாபிக்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷனல் நம்பர்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்டரல்ஸ், டேட்டா ஹேண்ட்லிங், ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ், அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஐடென்டிட்டிஸ், டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்ட் ஒவ்வொரு சாப்டர் முடியும் போதும் ஒரு 2 minutes பிரேக் ஐ வில் கிவ் யூ. ஓகே, ஃபைன். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் டாபிக், தட் இஸ் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் கீழே நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷனல் நம்பர்னா என்ன, அதை பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த சாப்டரே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ஸ்மால் சாப்டர் தான் சொல்லணும். ரேஷனல் நம்பர்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் 0, 1 அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஒரு கண்டினியூஷன் மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பற்றியும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுதான் ஓவரால் இந்த சாப்டர் அப்படிங்கிறதே இவ்வளோதான். ஓகேயா?
ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷ்னல் நம்பர் அப்படிங்கிறது என்ன? ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பரை வந்து நம்மளால P/Q ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ண முடியுதுன்னா நம்ம அதை ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவோம். P/Q அப்படின்னா என்னதுன்னா சம்திங், அதாவது மேலே நியூமரேட்டர்னு ஒன்று இருக்கணும், கீழே டினாமினேட்டர்னு ஒன்று இருக்கணும். இந்த நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸாக இருக்கலாம். What is an integer? So, அந்த integerனா என்னன்னு தெரியணும்னா நமக்கு பேசிக்லேருந்தே we need to know. So, first, natural numbers அப்படின்னா என்னன்னா 1ல இருந்து infinity வரைக்கும் இருக்கிறது natural numbers. அதையே natural numbers அப்படின்னு சொல்கிறோம்னா நம்ம மெயினாக கவுண்டிங் ஆக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணுறது தான் natural numbers. நம்ம கவுண்ட் பண்ணும்போது 1, 2, 3 தான் கவுண்ட் பண்ணுவோம், நெகட்டிவ்லியோ ஜீரோலேருந்து கவுண்ட் பண்ண மாட்டோம், கரெக்டாக? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறது. சம்டைம்ஸ் சில இடத்துல நமக்கு ஜீரோவும் தேவைப்படுதே அப்படிங்கும்போது புதுசாக ஒரு கேட்டகரி கொண்டு வந்தது தான் இந்த ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது. ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 0, 1, 2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இன்டீஜர்ஸ் அப்படின்னா இப்போ சில இடத்துல நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸும் சம்டைம்ஸ் தேவைப்படுது இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது நெகட்டிவ் நம்பர்ஸ், 0, பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறது தான் என்னதுன்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் P/Q ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இருக்கணும், ரெண்டுலேயுமே வேல்யூஸ் இருக்கணும். நியூமரேட்டரும் டினாமினேட்டர் இன்டீஜர் வேல்யூஸாக இருக்கணும். பட் டினாமினேட்டருடைய வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான் இதோடைய ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ a number is called rational number if it can be expressed in the form of P/Q where P and Q are integers and Q is not equal to 0. ஓகேங்களா? Q is not equal to 0. It includes all natural whole numbers and integers. இப்போ இந்த மாதிரி 1/2, 4/3, 5/7 அது எல்லாமே ரேஷனல் நம்பர் தான். இப்போ 1 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டாலும் இட் இஸ் ஆல்சோ a ரேஷனல் நம்பர். ஏன்னா நான் 1 வந்துட்டு I can represent it as 1/1, right? And 0 is also a rational number because I can represent it as 0/1, right? அதே மாதிரி எல்லா நம்பரையுமே ஒரு இன்டீஜர், எல்லா இன்டீஜர்ஸையுமே நம்மளால் ரேஷனல் நம்பர்னு சொல்ல முடியும். இப்போ -5ஐயும் என்னால் ரேஷனல் நம்பர்னு சொல்ல முடியும். ஏன்னா அதை -5/1 என்னால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் -4 அப்படிங்கிறதையும் என்னால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் பிகாஸ் -4/1 சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா நம்பரையுமே, அதாவது ரேஷனல் நம்பர், இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பருக்குள்ளே இருக்கிற எல்லா நம்பர்ஸையுமே நம்மளால் ரேஷனல் நம்பர்னு சொல்ல முடியும். தட் மீன்ஸ் we should represent it in the form of numerator by denominator and denominator must not be 0. அவ்வளோதான் இதோடைய கண்டிஷன். பிகாஸ் டினாமினேட்டர் 0வாக இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு நம்பரே கிடையாது, இட் இஸ் அன்டிஃபைன்ட். ஓகே? ஸோ ரேஷனல் நம்பர்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஃபைன். இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒரு ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது எல்லாமே ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஏதாவது இப்போ ஹோல் நம்பர்ஸ்க்குள்ள க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அந்த பாக்ஸ்க்குள்ள ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இந்த க்ளோஸ்டு பாக்ஸ்க்குள்ள நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் நம்பர் அப்படிங்கிற கேட்டகரி எடுத்துக்கிறீங்கன்னா அதில் அடிஷன் பண்ணுறீங்கன்னா ஹோல் நம்பர்னா என்னது 0, 1, 2, 3 எல்லாமே. ஸோ 0 + 1 பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1ங்கிற வேல்யூ வரும். ஸோ அடிஷன் பண்ணும்போது எனக்கு வர ரிசல்டன்ட் வேல்யூ இஸ் ஆல்சோ அ ஹோல் நம்பர். அப்போ அந்த ஹோல் நம்பர் அப்படிங்கிற அந்த பாக்ஸ்க்குள்ளேயே வருதா, அப்போ அது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். இப்போ சப்ட்ராக்ஷன் எடுத்துக்கோங்களேன், ஏதாவது 2 ஹோல் நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ 1 எடுத்துக்கிறேன், 5ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1 - 5 எவ்வளவு? -4ன்னு வருது. ஓகேங்களா? 1ங்கிறது ஒரு ஹோல் நம்பர், 5ங்கிறது ஒரு ஹோல் நம்பர். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் ஐம் கெட்டிங் இட் இஸ் -4. -4 இஸ் நாட் அ ஹோல் நம்பர். அப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே வரல, ஹோல் நம்பருங்கிற பாக்ஸ்க்குள்ளே வரல அப்படின்னா இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா இதுதான். ஸோ எந்த கேட்டகரி கீழே அது வருதோ நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணி, இந்த மாதிரி ஏதாவது ரேண்டமாக 2 நம்பர்ஸ் எடுத்து எந்த நம்பர்ஸ் எடுத்தாலும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த இடத்துல எஸ் போட்டுக்கணும், இல்லைன்னா நோ, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா இதுதான். நெக்ஸ்ட் காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு என்னதுன்னா கம்யூட் அப்படின்னா மூவ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஒரு நம்பர் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆனாலும் அதோட ஆன்சர் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அது காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு
லைக் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். ஆரல்ஸ் எப்படி சொல்லலாம்னா ஸ்வாப் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் சேமாக இருக்குன்னா இது சாட்டிஸ்ஃபைங் த காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷன் எடுத்துக்கிறீங்கன்னா ஏ பிளஸ் பி, ஏ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது, பி வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. இப்போ ரெண்டையும் நம்ம ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஸோ பி பிளஸ் ஏன்னு மாற்றினாலும் உங்களுக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஆகலை அப்படின்னா அது காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை லைக் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் நம்பரில் 2 நம்பர் எடுத்துக்கலாமே, 2 1ன்னு 2 நம்பர் எடுத்துக்கிறேன், 2க்கு நடுவில் அடிஷன் பண்ணுறேன், 2 + 1 = 3ன்னு வருது. அதே இது 2 நம்பரை ஸ்வாப் பண்ணுறேன், 1 + 2 எனக்கு 3 தானே வருது, எனக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகலை. ஸோ இதுதான் வந்து காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதே மாதிரி காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை அடிஷனுக்கு, சப்ட்ராக்ஷனுக்கு, மல்டிப்ளிகேஷனுக்கு, டிவிஷனுக்கு எல்லாத்துக்குமே செக் பண்ணணும். ஒரே ஆன்சர் வந்துருச்சுன்னா அது காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் நம்பருக்கு என்ன சொல்கிறது, சப்ட்ராக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 1ன்னு 2 நம்பர் எடுத்துக்கிறீங்க, 2 - 1 எவ்வளவு 1, 1 - 2 எவ்வளவு -1, தே போத் ஆர் நாட் ஈக்குவல். அதனால தான் இங்கே நோன்னு போட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக நம்ம காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். ஓகேயா? அடுத்தது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது பிராக்கெட்ஸ், அதாவது பிராக்கெட்ஸை நீங்கள் ஒரு நம்பருக்கு இடையில ஒரு 3 நம்பர் மினிமமாக நம்ம எடுத்துக்கணும். 3 நம்பர் எடுத்துக்கிறீங்க, அதில் பிராக்கெட்ஸை நீங்கள் எந்த இடத்துல மாற்றினாலும் உங்களுடைய ஆன்சர் மாறக்கூடாது. அது பேர் தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. a + b + c = a + b + c. அதாவது பிராக்கெட்ஸை எந்த இடத்துல மாற்றினாலும் ஆன்சர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அது பேர் தான் என்னதுன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 2 3ன்னு 3 நம்பர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 3மே ஹோல் நம்பர் தானே. 1 + 2 + 3 எடுத்துக்கிட்டேன்னா 1 + 5, தட் இஸ் 1 + 5 = 6ன்னு வருது. இது வந்து என்னது a + b + c. இதே மாதிரி a + b + c எடுத்து பார்க்குறேன்னா என்ன ஆகும், 1 + 2 + 3, that is 3 + 3, இதுவும் எனக்கு 6 தான் வருது. ஸோ ரெண்டுமே எனக்கு எப்படி பிராக்கெட்ஸை சேஞ்ச் பண்ணாலும் நான் அதுக்கு நடுவில் அடிஷன் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகலை. ஸோ இட் சாட்டிஸ்ஃபைஸ் த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதனால தான் இந்த இடத்துல அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நேராக அடிஷனுக்கு நேராக எஸ் போட்டிருக்காங்க. பட் சப்ட்ராக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதனால தான் நோ போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதே மாதிரி ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுடைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இஃப் சப்போஸ் உங்களுக்கு இதை எப்படி உங்களுக்கு உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் வரலன்னா ப்ரூவ் த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் இன்டீஜர்ஸ்னு கேட்கலாம், ஆர் ஃபார் ஹோல் நம்பர்ஸ்னு கேட்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு 2-3 நம்பர்ஸ் எடுத்து நீங்கள் எஸ் ஆர் நோவா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கணும். இந்த டேபுலர் காலம் எல்லாமே நீங்கள் தரவா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேயா? ஃபைன். நெக்ஸ்ட் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது என்னன்னா நம்ம ரேஷனல் நம்பர்ஸுடைய ப்ராப்பர்ட்டி. பிகாஸ் இந்த சாப்டரே ரேஷனல் நம்பர்ஸ்குள்ளது தான். ஸோ இந்த ரேஷனல் நம்பர்ஸ்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தட் இஸ் தே ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதில் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே நீங்கள் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ரேஷனல் நம்பர்ஸை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா Q அப்படிங்கிற சிம்பிளால் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. Q மீன்ஸ் இட்ஸ் அ ரேஷனல் நம்பர். ஓகேங்களா? ஸோ அதில் எல்லாமே நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ப்ரூவ் கூட பண்ண சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க சப்ட்ராக்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆக்சுவலி நாட் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இட் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2, லெட் மீ நானே 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 1/2 3/2, ஏயோட வேல்யூ இஸ் 1/2, பியோட வேல்யூ இஸ் 3/2. நானே 2 வேல்யூ எடுத்துட்டு a - b பண்ணுறேன். அப்போது 1/2 - 3/2 இருக்குமா? 1/2 - 3/2னா -2/2, that is equal to -1. இப்போ நான் b - aவும் பண்ணணும். காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது? 2 நம்பர்ஸை ஸ்வாப் பண்ணாலும் எனக்கு ஆன்சர்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது. நான் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் சப்ட்ராக்ஷனுக்கு செக் பண்ணி பார்க்குறேன். அரல்ஸ் உங்களுக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு காமிக்கிறேன். b என்னது? 3/2 -1/2, that is equal to 2/2, that is equal to 1 வருது. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? a - b is not equal to b minus a. That means rational numbers வந்து commutative property does not satisfy அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? இதில் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பட் பேசிக் மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எந்த கொஸ்டின் கேட்டிருந்தாலும் எந்த ப்ராப்பர்ட்டி கேட்டாலும் இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணியே யூ கேன் ப்ரூவ் இட். ஓகேங்களா? தாண்டி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பேசிக்காக எதுக்கு சாட்டிஸ்ஃபை எதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே?
ஸோ இதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் 0 அண்ட் ரோல் ஆஃப் 1 பார்க்க போகிறோம். ரோல் ஆஃப் 0 என்னதுன்னா, 0 அப்படிங்கிறத நம்ம அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மென் பை அடிட்டிவ் ஐடென்டிட்டினா, ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேஷனல் நம்பரே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, 1/5 ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த நம்பரை நான் எந்த நம்பரோட ஆட் பண்ணால் எனக்கு திரும்பியும் அதே நம்பர் கிடைக்கும்? இந்த நம்பரோட நான் 0ங்கிற நம்பரை ஆட் பண்ணால் மட்டும்தானே எனக்கு அதே நம்பர் கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். -2/5 எடுத்துக்கலாம், -5/-5 எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் அந்த நம்பரோட நான் 0 ஆட் பண்ணனா I will get the same number, right? ஸோ அந்த எந்த நம்பரோட ஆட் பண்ணால் we are getting the same number. இது பேர் தான் என்னதுன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஓகேங்களா, ஸோ அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா என்னங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது 0 இஸ் கால்ட் அஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஓகே, அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இப்போ இந்த 1/5 எடுத்துக்கோங்க. இதோட எந்த நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு சேம் நம்பர் கிடைக்கும்? 1 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1/5 கிடைக்குமா? அதே மாதிரி -2/5 5/-5 எந்த நம்பரோட நான் 1 மல்டிப்ளை பண்ணாலும் ஐ வில் கெட் த சேம் நம்பர், ரைட்? ஸோ இந்த 1 பேர் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ 1 இஸ் கால்ட் அஸ் வாட்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்ன, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நம்பருடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு கேட்குறாங்கன்னா அது நெகட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/5 உடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னதுன்னா, இப்போ 1/5 ஓட -1/5 நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ வில் கெட் த வேல்யூ as 0, ரைட்? அடிட்டிவ் இன்வர்ஸ்னா ஒரு நம்பரோட எந்த நம்பரை நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ ஸோ தட் யூ ஷுட் கெட் அன் ஆன்சர் as 0. அதுதான் அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த நம்பருடைய நெகட்டிவ் வேல்யூ. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -3/5 உடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்கன்னா தட் இஸ் +3/5. அவ்வளோதான். ஓகேங்களா, அதோடைய நெகட்டிவ் -3/5 உடைய நெகட்டிவ் என்னது, -3/5 that is +3/5, right? ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் அந்த நம்பருடைய நெகட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -3/-5 உடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. -3/-5 என்னது, மைனஸ் கேன்சல் ஆகி +3/5 தான் இருக்கும். ஸோ இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் இஸ் -3/5. ஓகேயா, ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் தான் இதுதான். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா அதோடைய ரெசிப்ரோக்கல். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/5 இருக்கு. இந்த நம்பரோட நான் 5/1 மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஐ வில் கெட் த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1, ரைட்? ஸோ இதை எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 வருமோ அதை தான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 1/5 உடைய ரெசிப்ரோக்கல் என்னதுன்னா 5/1. நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆகிடும், டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆகிடும். ஓகேங்களா, -5/3 உடைய இன்வர்ஸ் என்னதுன்னா, இதோடைய இன்வர்ஸ் ஆர் ரெசிப்ரோக்கல் என்னதுன்னு கேட்டாங்கன்னா 3/-3/5. ஓகேங்களா, ஸோ இதுதான் இதோடைய பேசிக்ஸ். நெக்ஸ்ட் சாரி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறதா இதோடைய லாஸ்ட். ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா P × Q + R is equal to PQ + PUR. இந்த ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா பிராக்கெட்டுக்குள்ள இந்த மாதிரி பிராக்கெட்டுக்குள்ள 2 வேல்யூஸ் இருக்கும், அதை வெளியில ஒரு வேல்யூ இருக்கும், அதை எல்லாத்தையுமே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். தட் மீன்ஸ் வி ஷுட் மல்டிப்ளை இட் வித் த இன்சைட். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ P × Q + R அப்படின்னா PQ + PR, P × Q - Rனா PQ - PR. அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு 1/2 × 1/3 + 1/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 1/2 × 1/3. ஓகே, 1/2 × 1/3 + 1/2 × 1/5 பண்ணணும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷன் ரெண்டுக்குமே அப்ளை. இந்த பிராக்கெட்டுக்குள்ள சப்ட்ராக்ஷன் இருந்தாலும் உள்ளுக்குள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதிக்கலாம். இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. ஃபைன், இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரலாம். இந்த சாப்டர்லேருந்து பேசிக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, இதுலேருந்து என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணாலும் வரலாம். அதை தாண்டி சம் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் -5/16 and 7/12 என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா இது எப்படி பண்ணுவோம்? -5/16 + 7/12. ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 16, 12 உடைய எல்சிஎம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 48. ஸோ 48 அப்படின்னா நமக்கு மேலே என்ன வரும்? 16 × 3 is 48. ஸோ மேலே நமக்கு -15 வரும்.
நெக்ஸ்ட் கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 into 4 is 48. அப்போ மேலேயும் நம்ம into 4 தான் பண்ணுவோம் கரெக்டா. 7 into 4 என்னது 28. 28 minus 15 எவ்வளவு 13. ஸோ 13/48 is the answer. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் ஒன். Next, what number should be added to 7/12 to get 4/15? இந்த மாதிரி questions வரலாம். That means what? What number should be added to 7/12? That means x plus 7/12, x plus 7/12 is equal to 4/15. இதுதான் உங்க கேட்டிருக்காங்க. What is the value of x அப்படிங்கிறதான் question. அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? x is equal to 4/15. இதை வந்து நம்ம இதை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைட்லேயே வச்சிருக்கிறோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஈக்குவல் டு சிம்பிளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம்னா ப்ளஸ்ங்கிறது மைனஸ் ஆகிடுமா? ஸோ minus 7/12. இப்போ 15க்கும் 12க்கும் LCM எடுத்துக்கிட்டிங்கன்னா you will get it as 60, right? So 15 into 4 is 60. அப்போ மேலேயும் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 16. 12 into 5 is 60. அப்போ நியூமரேட்டர்லையும் 5 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7 into 5 is 35. Right, so 16 minus 35 அப்படிங்கிறது எவ்வளவு? 35 minus 16, 35 minus 10 அப்படிங்கிறது 25, இன்னொரு 6 அப்படிங்கும்போது minus 19. So minus 19/60 is the answer. இந்த டைப் ஆஃப் questions உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு 1 mark கொஸ்டினாகவும் கேட்கலாம், இல்லைனா 2 mark கொஸ்டின் இந்த மாதிரியும் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி ஃபைண்ட் 3/7. இதை வந்து சிம்பிளிஃபைன்னு சொல்லுவாங்க, ஃபைண்டுன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி ஏதாவது இதில் அப்ளை பண்ணணும், என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் நம்மளால் ஈஸியாக அடிஷனை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். டினாமினேட்டரை ஃபஸ்ட் அதுக்கு செக் பண்ணிக்கோங்க. இங்கே 7 இருக்குது, இங்கே 11 இருக்குது, 21 இருக்குது, 22 இருக்குது. 7ம் 21ம் 7ஓட மல்டிபிள், 21 அப்படிங்கிறதும் 7ஓட மல்டிபிள். ஸோ அது ரெண்டையும் பக்கத்தில் கொண்டு வந்தோம்னா நமக்கு அடிஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா? 11ம் 22ம் 11உடைய மல்டிபிள் தான் 22. ஸோ அது ரெண்டையும் பக்கத்தில் கொண்டு வந்தோம்னா நமக்கு அடிஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா? ஸோ ஒரு நம்பரை ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாற்றுறோம் அப்படின்னா வாட் இஸ் தட் ப்ராப்பர்ட்டி கால்டு? காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ரைட்? ஸோ இதை 3/7 minus 8/21 minus 6/11 plus 5/20. ஜஸ்ட் பொசிஷன்ஸை மாற்றிக்கிறேன். அடிஷனில் பொசிஷனை மாற்றினாலும் எனக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது நம்ம காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ அடிஷனில் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அதனால இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும்னா யூஸிங் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் யூ ஷுட் ஆட். ஓகே, என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறீங்களா, பிகாஸ் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் மெயினாக செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் என்னது? 21 எல்சிஎம்மாக இருக்கும். 7 into 3 is 21, ரைட்? அப்போ மேலேயும் into 3 9 minus 8. அப்புறம் இதுக்கு வாட் இஸ் எல்சிஎம்? 22 இஸ் த எல்சிஎம். 11 into 2 is 22. அப்போ மேலேயும் into 2, ஸோ 12 plus 5ன்னு வருமா? ஓகே, ஸோ minus 12 plus 5, ஓகே இப்படின்னு வச்சுக்கலாம். 9 minus 8 அப்படிங்கிறது என்னது? வாட் இஸ் 9 minus 8? 1/21 minus 12 plus 5 அப்படிங்கிறது என்னது? ஆரல்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஓகே 12 plus 5 is 7, ரைட்? 12 plus 5 is 17/22 minus 17/22 பண்ணிக்கலாம். ஆரல்ஸ் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா minus 12 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். minus 12 plus 5 அப்படிங்கிறது என்ன வரும்? minus 12 plus 5 is minus 7/22. அகைன் இந்த 21 22க்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துட்டு ஃபைனல் ஆன்சரை இந்த இடத்துல எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் அகெயின் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். இதில் என்ன சிம்பிளிஃபிகேஷன், இதில் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது என்னது? A into B plus C is equal to AB plus AC, right? அப்போ லைக் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடும் உங்களோட சம்மில் கொடுத்துருக்கலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடாக கொடுத்துருக்காங்க. தட் இஸ் AB plus ACங்கிறத கொடுத்துருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3/7ங்கிறது காமனாக இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் 3/7ங்கிறது காமனாக இருக்கா. ஸோ அதை வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நான் இந்த பொசிஷனுக்கு மாற்றணுமா? ஸோ ஒரு நம்பரை இன்னொரு பொசிஷனுக்கு மாற்றுறேன் அப்படின்னா வாட் இஸ் தட்? காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன்னு அர்த்தம்.
ஸோ 2/5. கொஞ்சம் ஃபாஸ்டராக போகிற மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் அகைன் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் அ ரிவிஷன் கிளாஸ் ஓகேங்களா. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற இதில் ஐம் ஜஸ்ட் கோயிங் கொஞ்சம் ஃபாஸ்டராக தான் நான் போகிறேன். ஓகே, ஸோ இதோட பொசிஷனை மாற்றிட்டு -1/14. இப்போ -3/7 இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம் அண்ட் இது ஒரு டேர்ம். மல்டிப்ளை, இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்முக்கும் நடுவில் 3/7 அப்படிங்கிறது காமனாக இருக்கா? ஸோ 2/5 ப்ளஸ் 3/5 -1/14 ஓகேங்களா. இப்போ இதை வந்து எப்படி எடுத்திருக்கேன், இது இது வந்து இதுக்கு கீழே நம்ம யூஸிங் காம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூலமாக தான் நான் பொசிஷனை மாற்றிருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், யூஸிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேனா, யூஸிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த டிஸ்ட்ரிபியூட் அதாவது ஏபி ப்ளஸ் ஏசின்னு இருக்குது. அதில் நான் ஏவை காமனாக எடுத்துட்டு பி ப்ளஸ் ஏங்கிறது இந்த இடத்துல 3/7, பிங்கிறது 2/5, சிங்கிறது 3/5. புரியுதுங்களா? அதாவது -3/7 இன்ட்டு 2/5 -3/7 இன்ட்டு 3/5 அது இந்த இடத்துல இருக்குது. ஸோ காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடும் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கொடுத்துருக்கலாம். நம்ம தான் அதை கரெக்டாக பார்த்துட்டு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் ஆகுதுங்கிறத பார்க்கணும். ஸோ -3/7 இந்த இடத்துல காமனாகவே வச்சுட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், எல்சிஎம் வந்து 5 தான் வரும். ஸோ 5/5ன்னு வரும் -1/14. 5/5 is 1. ஸோ -3/7 -1/14. இதோட எல்சிஎம் என்னது, 14 தான் எல்சிஎம். ஸோ 7 into 2 is 14. அப்போ மேலேயும் -3 into 2. ஸோ -6 -1 -7/14 அப்படின்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு -1/2. கரெக்டாக இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேணுமோ அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் நமக்கு ரேஷனல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஓகே, ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சாப்டர். நெக்ஸ்ட் சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes பிரேக் மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த சாப்டரில் உங்களுக்கு ஓரளவுக்கு இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே புரிஞ்சுதா அப்படிங்கிறதையும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ நம்ம ஒரு 2 minutes பிரேக் எடுத்துக்கலாம். ஸ்வப்னா லக்ஷ்மணன் மேம், கேன் யூ ரிப்பீட் திஸ் சம் அகைன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எந்த சம்மா ரிப்பீட் பண்ணணும்? கேன் யூ டீச் சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours அப்படியில் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது 6 chapters கவர் பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் லைக் ரிவிஷன். ஓகேங்களா, மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ணித்தரேன். ஓகே ஃபைன். அண்ட் அந்த ஸ்வப்னா லக்ஷ்மணன் அப்படிங்கிறவங்க ஒரு சம்மை ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்கீங்க. எந்த சம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஐ வில் டீச் தட் அகைன். ஓகே, ஓகே லாஸ்ட் சம் கேட்டிருக்கீங்க. ஃபைன். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் இட் ஒன்ஸ் அகெயின். ஓகே, ஸோ இந்த சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2/5 இன்ட்டு -3/7 -1/14 -3/7 இன்ட்டு 3/5 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னா என்னது, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் இசி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் வச்சு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 1/2 இன்ட்டு 1/3 ப்ளஸ் 2/3 இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதுவோம், 1/2 இன்ட்டு 1/3 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 2/3 அப்படின்னு எழுதுவோம். இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கரெக்டா? திஸ் இஸ் கால்ட் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியுடைய ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் கீழே எழுதியிருக்கேன். அதில் உங்களுடைய இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடை கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1/2ங்கிறது காமனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 1/2 அப்படிங்கிறத காமனாக எடுத்துக்கணும். எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராக்கெட்டில் 1/3 ப்ளஸ் 1/2ன்னு போட்டுப்போம். கரெக்டாக? அதே தான் இந்த சம்மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா -3/7 அப்படிங்கிறது காமனாக இருக்குது. இந்த டேர்முக்கும் -3/7 அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது எடுக்கிறதுக்கு ரெண்டையும் பக்கத்தில் கொண்டு வரும். இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். கரெக்டாக? ஸோ இந்த தேர்ட் டேர்மை நம்ம மிடில் டேர்மாக கொண்டு வரோம். அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும், காம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ இது நெக்ஸ்ட் டேர்மாக கொண்டு வந்துட்டு இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு நடுவில் 3/7 அப்படிங்கிறது காமனாக இருக்குது. தட் இஸ் -3/7ங்கிறது காமனாக இருக்குது. ஸோ நான் -3/7 வெளியில் எடுத்துக்கிறேன். 2/5
ப்ளஸ் 3/5 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன், மைனஸ் 1/14. ஓகேயா? இப்போ மைனஸ் 3/7 காமன் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். 5/5 அப்படிங்கிறது 1, ஸோ மைனஸ் 3/7 மைனஸ் 1/14 அப்புறமா சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தீங்க. இஃப் யூ ஆர் ஃபைன் அப்படின்னா அகைன் என்னோட கமெண்ட் செக்ஷனில் யூ ஆர் கிளியர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சாப்டர். இது புரியல அப்படின்னாலும் ஜஸ்ட் லெட் மீ நோ. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ளே போயிடலாம். இந்த சாப்டரில் அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்டரல்ஸில் மெயினாக நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்காக சில டெஃபினேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் மெயினாக குவாட்ரிலேட்டரல்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரலலோகிராம், ரெக்டாங்கிள், ட்ரப்பீசியம், ஸ்கொயர், இது எல்லாத்துடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம தரவாக தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டாலே அதை பேஸ் பண்ணி வர எல்லா கொஸ்டின்ஸ் அண்ட் சம்ஸ் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஃபைன். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். ஓகே, நான் இப்போதைக்கு டீச் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா லெட் மீ அந்த செஷனோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்டரல்ஸுடைய டாபிக் உள்ள இருக்கிற பேசிக் டெஃபினேஷனுக்குள்ளே போகலாம். curve அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a figure formed on a plane surface by joining a number of points without lifting a pencil is called curve அப்படிங்கிறாங்க. curveனா என்னது? திஸ் இஸ் கால்ட் அஸ் அ கர்வ். நம்ம பென்சிலை லிஃப்ட் பண்ணாமல் நம்ம ஏதாவது ஒன்று வரைகிறோம் அப்படின்னா அது பேர் தான் கர்வ் அப்படிங்கிறாங்க. ஓப்பன் கர்வ் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ நம்ம லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது பேர் வந்து ஓப்பன் கர்வ். அதாவது நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கும், அது பேர் வந்து ஓப்பன் கர்வ். க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதே இடத்துல வந்து முடிக்கிறேன் அப்படின்னா அது பேர் தான் க்ளோஸ்டு கர்வ். சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இது பேர் தான் வந்து என்னதுன்னா சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நாட் அ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னா இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகி இருக்கு அப்படின்னா அது பேரை வந்து நம்ம நாட் அ சிம்பிள் கர்வ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே நெக்ஸ்ட், பாலிகன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் 3 or more லைன் செக்மெண்ட்ஸால் மேட் ஆயிருக்குன்னா அதுதான் நம்ம பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் லைனு, தேர்ட் லைன், அதாவது மினிமம் 3 லைன் வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் நம்மளால் மேக் பண்ண முடியுதுன்னா அதுதான் பாலிகன். ஓகேங்களா? மினிமம் 3, மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? 4 சைடு, 5 சைடு, 6 சைடு, 7 சைடு, எவ்வளோ நம்பர் ஆஃப் சைடு வேணாலும் இருக்கலாம். மினிமம் 3 சைடு இருக்கணும், அது பேர் தான் வந்து நம்ம பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாலிகன். ஒரு பாலிகன் அப்படிங்கிறது ட்ரையாங்கிள், குவாட்ரிலேட்டரல், பென்டகன், ஹெக்ஸகன், ஹெப்டகன் எது வேணாலும் இருக்கலாம். ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 சைடு, குவாட்ரிலேட்டரல் அப்படின்னா 4 சைடு, பென்டகன் அப்படின்னா 5 சைடு, ஹெக்ஸகன் அப்படின்னா 6 சைடு, ஹெப்டகன் ஆர் செப்டகன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் 7 சைடு இந்த மாதிரி. ஓகே நெக்ஸ்ட், டயக்னல் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, இட்ஸ் அ பாலிகன், ரைட்? 4 sided பாலிகன் அண்ட் இட்ஸ் கால்ட் அஸ் குவாட்ரிலேட்டரல். இதை வந்துட்டு லைன் செக்மெண்ட் ஜாயினிங் எனி 2 non-consecutive vertices of a polygon is called as diagonal. verticesனா ஃபர்ஸ்ட் என்ன? இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி அப்படின்னு இருக்குன்னா இந்த ஏபிபிசிசிடி ஏடி இது எல்லாத்துக்குமே பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு. ஏபிசிடி இது எல்லாத்துக்கும் பேர் என்னதுன்னா வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இது பேர் தான் நம்ம வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அதாவது இது பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பக்கத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். நான் கான்சிக்யூட்டிவ் வெர்டிசஸ் அப்படின்னா இப்போ ஏக்கு பக்கத்தில் இருக்கிற வெர்டெக்ஸ் என்னென்ன? டியும் பியும். அப்போ நான் கான்சிக்யூட்டிவ் வெர்டிசஸ் அப்படின்னா பக்கத்தில் இல்லாத வெர்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ பக்கத்தில் இல்லாத வெர்டெக்ஸ் என்னது? சி தான். ஸோ ஏயையும் சியையும் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இது பேர் தான் என்னதுன்னா டயக்னல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே சாரி. ஸோ ஏவும் சியும் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அது பேர் தான் வந்து டயக்னல். அதே மாதிரி பிக்கு கான்சிக்யூட்டிவ் வெர்டிசஸ் என்னது? ஏவும் சியும் கான்சிக்யூட்டிவ் வெர்டிசஸ். அப்போ இதோட நான் கான்சிக்யூட்டிவ் வெர்டிசஸ் என்னது? டி. அப்போ பியும் டியும் ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா அது பேரும் டயக்னல். ஸோ இந்த பாலிகன் ஏபிசிடியோடைய டயக்னல்ஸ் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏசியும் பிடியும். ஸோ இது பேர் தான் டயக்னல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்வெக்ஸ் பாலிகன், கான்கேவ் பாலிகன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 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 ஒரு குவாட்ரிலேட்டரல் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இது பேர் வந்து கான்வெக்ஸ் பாலிகன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட டயக்னல்ஸ் எதுவும் வெளியில் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பிக்சர் போடுறேன். இந்த பிக்சருக்கு வந்து எவ்வளோ சைட்ஸ் இருக்குது? இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஓகேங்களா? எவ்வளோ சைட்ஸ் இருக்குது? 1 2 3 4. அகைன் 4 சைடு இருக்குனாலே அது பேர் குவாட்ரிலேட்ரல். அகைன் இட்ஸ் அ குவாட்ரிலேட்ரல். டயக்னல்னா என்னது? நான் கான்சிக்யூட்டிவ் வெர்டிசஸை ஜாயின் பண்ணுறது பேர் தான் என்னது? டயக்னல். இப்போ ஏ உடைய நான் கான்சிக்யூட்டிவ் வெர்டிசஸ் என்னது? சிங்கிறத நான் கான்சிக்யூட்டிவ். பி உடைய நான் கான்சிக்யூட்டிவ் வெர்டிசஸ் என்னது? கான்சிக்யூட்டிவ் வெர்டிசஸ் எதெல்லாம்? ஏவும் சியும். ஏன்னா அது ரெண்டும் பக்கத்தில் இருக்கு. நான் கான்சிக்யூட்டிவ்னா டியா? அப்போ நான் பியும் டியும் ஜாயின் பண்ணிப்பேனா? கரெக்டாக பியும் டியும் ஜாயின் பண்ணிப்பேன். பிடி பேர் என்னது? டயக்னல். ஆனால் இந்த டயக்னல் இந்த குவாட்ரிலேட்ரல் உடைய வெளியில வருது. கரெக்டா? ஸோ ஒரு பாலிகன் உடைய வெளியில ஒரு டயக்னல் வருது அப்படின்னா அது பேர் வந்து கான்கேவ் பாலிகன். அதாவது ஏதாவது ஒரு டயக்னல் வெளியில வந்தாலே போதும். ஒரு டயக்னல் வெளியில வந்துருச்சுனாலே அது பேர் வந்து கான்கேவ் பாலிகன். அதோட எல்லா டயக்னல்ஸும் உள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பேர் வந்து கான்வெக்ஸ் பாலிகன். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் கான்வெக்ஸ் பாலிகன் அப்படின்னா அதோட எல்லா டயக்னல்ஸும் உள்ள இருந்ததுன்னா கான்வெக்ஸ் பாலிகன். ஏதாவது ஒரு டயக்னல் வெளியில வந்துருச்சுனாலே அது பேர் வந்துட்டு கான்கேவ் பாலிகன். நெக்ஸ்ட் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் பாலிகன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா? ரெகுலர் பாலிகன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு பாலிகன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பாலிகன் எடுத்துக்கிறேன். அந்த பாலிகனுடைய எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி எல்லா சைடும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது பேர் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரெகுலர் பாலிகன்னு சொல்லுவோம். ரெகுலர் பாலிகனுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கொயரை சொல்லலாம். இப்போ ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும், எல்லா ஆங்கிளும் 90 டிகிரியாக இருக்கும். ஸோ ரெகுலர் பாலிகனுடைய எக்ஸாம்பிள் என்னதுன்னா ஸ்கொயர். ஓகேங்களா? இர்ரெகுலர் பாலிகன் அப்படி ஆர்எல்ஸ் ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்கொயர், ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். இர்ரெகுலர் பாலிகன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஈக்வி ஆங்கிளாக கூட இருக்கலாம். பட் ஈக்குவிலேட்ரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈக்குவல் சைடு இருக்காது. எல்லா ஆங்கிள்ஸும் கூட ஈக்குவலாக இருக்கும். பட் ஈக்குவல் சைட்ஸ் இல்லைன்னா அது பேரை வந்து நம்ம இர்ரெகுலர் பாலிகன்னு சொல்லுவோம். இர்ரெகுலர் பாலிகன்னா ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஆங்கிளும் 90 டிகிரி தான். பட் ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும், எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்காது. அதெல்லாம் நம்ம இர்ரெகுலர் பாலிகன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த பேசிக் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது sum of the measure of the exterior angle of the polygon எவ்வளவுதுன்னா 360 டிகிரி. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் உடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் 360 டிகிரி தான். குவாட்ரிலேட்ரல் உடைய எல்லா எக்ஸ்டீரியர் ஆங்கிளை ஆட் பண்ணாலும் 360 டிகிரி தான். பென்டகன், ஹெக்ஸகன் 10 சைடு இருந்தால் கூட அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணிங்கன்னா அதோட சம் வந்து 360 டிகிரி. ஓகே, அதே மாதிரி இன்டீரியர் ஆங்கிளுடைய சம் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. n-2 × 180 டிகிரி. இப்போ ஒரு பாலிகன் எடுத்துக்கோங்களேன், ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் எவ்வளோ சைடு இருக்குது? 3 சைடு இருக்குது. ஸோ n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சைடு. ஸோ 3 - 2னா 1 × 180 டிகிரி இஸ் 180 டிகிரி. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் உடைய இன்டீரியர் ஆங்கிளுடைய சம் என்னது? 180 டிகிரி தான். இது ஒரு 4 சைடட் ஃபிகர் எடுத்துக்கோங்க. 4 சைடு அப்படின்னா n = 4. ஸோ 4 - 2 is 2. 2 × 180 டிகிரி இஸ் 360 டிகிரி. ஸோ ஒரு குவாட்ரிலேட்ரலாக இருக்குது அப்படின்னா அதோடைய இன்டீரியர் ஆங்கிளுடைய சம்மும் என்னதுன்னா 360 டிகிரி தான். அதே மாதிரி பென்டகன் வச்சுக்கோங்க. பென்டகனுக்கு எத்தனை சைடு? 5 சைடு. ஸோ 5 - 2 × 180 டிகிரி, தட் இஸ் 3 × 180 டிகிரி அப்படிங்கிறது எவ்வளோ வரும்னா 540 டிகிரி வரும். ஸோ பென்டகனுடைய இன்டீரியர் ஆங்கிளுடைய சம் இஸ் 540 டிகிரி. அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னா ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு ஃபிகர். அதில் 4 சைட்ஸ் இருந்ததுன்னா அதை குவாட்ரிலேட்ரல்னு சொல்லுவோம். அதோட இன்டீரியர் ஆங்கிளோடைய சம்மும் 360 டிகிரி தான், எக்ஸ்டீரியர் ஆங்கிளோடைய சம்மும் 360 டிகிரி தான். ஓகேங்களா? இந்த சாப்டரில் நம்ம இந்த டைப் ஆஃப் குவாட்ரிலேட்ரல் எல்லாமே பார்க்க போகிறோம். ட்ரப்பீசியம், கைட்டு, பேரலோகிராம் உடைய ஸ்பெஷல் 3 டைப் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் பேரலோகிராம் தான் இந்த 3. ஓகேங்களா? ராம்பஸ், ரெக்டாங்கிள், ஸ்கொயர். இதை 3 இந்த 6 பற்றி தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் பேரலோகிராம் அப்படின்னா என்னதுன்னா ஒரு குவாட்ரிலேட்ரல் எடுத்துக்கோங்க. குவாட்ரிலேட்ரல் என்னது? 4 சைடு இருக்கணும். அந்த 4 சைடில் அதோடைய ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாமே பேரலாக இருக்கணும். ஓகே, ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாகவும் இருக்கணும், ஈக்குவலாகவும் இருந்ததுன்னா அது பேர் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலோகிராம். ஆப்போசிட் சைடுனா ஏபிசிடி
AD and BC. parallelனா என்ன அர்த்தம்? அதாவது எவ்வளோ தூரம் நம்ம அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலும் அதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருந்ததுன்னா அந்த ரெண்டு லைனையும் நம்ம parallel அப்படின்னு சொல்லுவோம். ஸோ parallelogramனா அது ஆப்போசிட் சைட்ஸ் parallelஆகவும் இருக்கணும், ஈக்குவலாகவும் இருக்கணும். AB is parallel to CD and AB is equal to CD ஆகவும் இருக்கணும். AD is parallel to CD and AD equal. அதாவது இது 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 5 சென்டிமீட்டராக தான் இருக்கணும். இது 4 சென்டிமீட்டர்னா இதுவும் 4 சென்டிமீட்டரா. இதுதான் parallelogram. 2 pair of opposite sides, 4 pair of adjacent sides. அதாவது adjacent sides இருக்கு, 2 pair of opposite equal angles. and வேற என்னென்ன ஆங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் B is equal to ஆங்கிள் D இருக்கும். அண்ட் ஆங்கிள் A equal to ஆங்கிள் C இருக்கும். அதே மாதிரி அதில் adjacent ஆங்கிளுடைய சம் வந்து சப்ளிமெண்ட்ரி ஆர் 180. சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா 180 டிகிரி அப்படின்னு அர்த்தம். ஆங்கிள் A plus ஆங்கிள் B is equal to 180 டிகிரி. அண்ட் அதே மாதிரி ஆங்கிள் A plus ஆங்கிள் D is equal to 180 டிகிரி. அப்புறம் ஆங்கிள் B plus ஆங்கிள் C is equal to 180 டிகிரி. ஆங்கிள் C plus ஆங்கிள் D is equal to 180 டிகிரி. ஓகேங்களா? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரியாக இருக்கும், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அடுத்தது அதோட டயகனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா they bisect each other. bisect each other அப்படின்னா என்ன அர்த்தம்னா, bisect அப்படின்னா என்ன மீனிங்னா ஈக்குவலாக டிவைட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது AB, இது CD அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா ஏசிங்கிறது ஒரு டயகனலா, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை ஓன்னு எடுத்துக்கிறேன்னா பைசெக்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த ஓங்கிற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வச்சுக்கோங்க. OA இருக்கு இல்லையா, OA ஈக்குவல் டு OCயா இருக்கும். அதே மாதிரி OB இஸ் ஈக்குவல் டு ODயா இருக்கும். பட் ரெண்டு டயகனல்ஸும் ஈக்குவல் லென்த்தில் இருக்காது. பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு அர்த்தம்னா அந்த டயகனல் எந்த இடத்துல மீட் ஆகுதோ அதுல இருந்து ரெண்டு ஈக்குவலா டிவைட் பண்ணுது. பைசெக்ட் அப்படின்னா தேர் ஈக்குவலி டிவைடிங், தேர் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பட் த டயகனல்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஓகேங்களா? டயகனல்ஸ்க்கு உள்ள இருக்காது. OA ஈக்குவல் டு OC அண்ட் OB ஈக்குவல் டு OD. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரெக்டாங்கிள் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னாலே இட்ஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் parallelogram உடைய ஒரு ஸ்பெஷல் டைப் தான் parallelogram. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிளும் 90 டிகிரியாக இருக்கும், ஆப்போசிட் சைடு ஈக்குவலாகவும் பேரலாகவும் இருக்கும். அதுதான் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டயகனல்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், டயகனல்ஸ் ஈக்குவலாகவும் இருக்கும், பைசெக்ட் ஈச் அதர். அதாவது இது ABCD அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா AC is equal to diagonals ரெண்டும் ஈக்குவலாகவும் இருக்கும். பட் parallelogramல diagonals ஈக்குவலாக இருக்காது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ல மீட் ஆகும் இல்லையா, அது மட்டும் தான் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் OA ஈக்குவல் டு OC அண்ட் OB இஸ் ஈக்குவல் டு, இங்கே diagonals ரெண்டும் பைசெக்டும் பண்ணுது, ஈக்குவலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்பெஷல் டைப் என்னதுன்னா ஸ்கொயர். ஸ்கொயர் அப்படிங்கிறது இட்ஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் parallelogram அப்படின்னு சொல்லலாம். இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும், எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இட்ஸ் ரெகுலர் பாலிகன்னு நம்ம இதை சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டயகனல்ஸ் ஈக்குவலாகவும் இருக்கும். தே பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள். தட் மீன்ஸ் அவங்க பைசெக்ட் பண்ணுற ஆங்கிள் வந்து தே ஃபார்ம் 90 டிகிரி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ராம்பஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் parallelogram தான். இது ராம்பஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு டயமண்ட் ஷேப்பில் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே ஈக்குவலாகவும் இருக்கும், எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டயகனல்ஸ் வந்து தே பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள். பட் இங்கே டயகனல்ஸ் ஈக்குவலாக இருக்குது. டயகனல்ஸ் எதுக்கெல்லாம் ஈக்குவலாக இருக்கும்னா ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் மட்டும்தான் டயகனல்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி டயகனல்ஸ் வந்து ரைட் ஆங்கிளில் எதுக்கு பைசெக்ட் ஆகும்னா ஸ்கொயருக்கும் ராம்பஸ்க்கும் மட்டும்தான் என்ன சொல்கிறது ரைட் ஆங்கிளில் பைசெக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ட்ரப்பீசியம் அப்படிங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் தான். இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். அவ்வளோ அதில் எதுவுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏதாவது ஒரு பேர், இது ரெண்டும் பேரலாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு மட்டும் பேரலாக இருக்கும். ஓகேங்களா? மிச்ச ரெண்டு சைடு நான் பேரலாக இருந்துக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். சைடு வந்து ஈக்குவலாக இருக்கணும் எதுவுமே கிடையாது. ரெண்டு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு வந்துட்டு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ட்ரப்பீசியம்னு சொல்லுவோம். கைட் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 pair ஆஃப் adjacent sides ஆர் ஈக்குவல். அதாவது
ABCD அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா ரெண்டு பேர் ஆஃப் அட்ஜசன்ட் சைடு, அதாவது இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும், இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும், இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் கைட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டயக்னல்ஸ் வந்து ரைட் ஆங்கிளில் தான் பைசெக்ட் பண்ணும். டயக்னல்ஸ் வந்து ரைட் ஆங்கிள்ஸில் எதெல்லாம் பைசெக்ட் பண்ணும்? கைட்டுக்கு, ராம்பஸ்க்கு, ஸ்கொயருக்கு. ஓகேங்களா? அண்ட் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்போசிட் ஆங்கிள் மட்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஆங்கிள் B இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் Dயா இருக்கும், பட் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்காது, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்காக கைட் அப்படிங்கிறது. ஃபைன். இதை பேஸ் பண்ணி எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் வரலாம்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் பாலிகன் இஸ் கான்வெக்ஸ் படி பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது அவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி வர சம்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். விச் ஆர் த ஃபாலோயிங் பாலிகன் இஸ் கான்வெக்ஸ் பாலிகன் அப்படின்னு கேட்குறாங்க. கான்வெக்ஸ் பாலிகன்னா என்னது? வாட் இஸ் மீன் பை கான்வெக்ஸ் பாலிகன்? அதோட டயக்னல்ஸ் எல்லாமே உள்ளேயே வந்துடணும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கான்வெக்ஸ் பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி உள்ளேயே வர மாதிரி எதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணிக்கலாம், இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் எனக்கு டயக்னல் வருது. இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நான் வெளியில் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே எனக்கு உள்ளே தான் வரும். கரெக்டாக? நான் கான்சிக்யூட்டிவ் வெர்டிசஸ் எல்லாமே டயக்னல்ஸ் எல்லாமே உள்ளே தான் வருது. அப்போ இது வந்து கான்வெக்ஸ் பாலிகன். கான்வெக்ஸ் பாலிகன்னா என்னது? டயக்னல்ஸ் எல்லாமே அந்த பிக்சருடைய இன்சைட்லேயே இருக்கணும். ஒரு டயக்னல் கூட வெளியில் வந்துட்டா கூட அதை கான்கேவ் பாலிகன்னு சொல்லுவோம். ஸோ சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட், the measure of each interior angle of the regular polygon is 140 degree அப்படின்னு சொல்றாங்க. number of sides that the regular polygon has அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது இன்டீரியர் ஆங்கிள் உடைய ஃபார்முலா என்னது? n-2 into 180 degree. கரெக்டாக? அதில் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் அ ரெகுலர் பாலிகன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? இதை இப்போ n-2 into 180 degree by n is equal to, அதாவது ஒரு இன்டீரியர் ஆங்கிளுடைய ஃபார்முலா என்னதுன்னா n-2 into 180 degree by n. ஒரு இன்டீரியர் ஆங்கிளோடது என்னன்னு சொல்லியிருக்காங்க? 140 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ n is equal to n-2 into 180 degree by 140 degree அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ டிகிரி கேன்சல் ஆகிடும், 0 கேன்சல் ஆகிடும், இங்கே 7 ஆகிடும், இங்கே லைக் வி ஷுட் சிம்பிளிஃபை இட் அண்ட் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இதோடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், parallelogram each whose angle measures 90 degree அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. எல்லா ஆங்கிளும் 90 டிகிரியாக இருக்கிற parallelogram பேர் என்னது? ரெக்டாங்கிள். parallelogram whose all sides are equal அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஒரு parallelogramல எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கிறது வந்து ராம்பஸ் அண்ட் ஸ்கொயர், ரைட்? பட் எல்லா சைடும் ஈக்குவல், எல்லா ஆங்கிளும் ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்கொயரை சூஸ் பண்ணலாம். பட் வெறுமனே சைடை மட்டும் சொல்லியிருக்காங்கன்னா யூ ஷுட் பெஸ்ட் ஆப்டாக இருக்கிறது ராம்பஸ் தான். ஓகேங்களா? ஸோ யூ ஷுட் சூஸ் த ராம்பஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், diagonals of a rhombus bisect each other at right angle. diagonals of a rectangle வந்துட்டு equal to each other. diagonals of a square bisect each other at right angle. இந்த மாதிரி உங்களுக்கு 1 mark question கேட்கலாம், ஆர் இதையே 2 கொஸ்டினாக கேட்டு 2 mark கொஸ்டினாக கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், 2 adjacent angle of the parallelogram வந்து 2:3 சொல்லியிருக்காங்க. find the measure of each of the angle. நான் ஒரு few questions தான் என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ few questions I am discussing. என்ன கொடுத்துருக்காங்க? 2 adjacent angle of the parallelogram வந்து 2:3 கொடுத்துருக்காங்க. நான் ஒரு parallelogram எடுத்துக்கிறேன், இதை 2x அப்படின்னு எடுத்துக்கிறேன், இதை 3xன்னு எடுத்துக்கிறேன். எல்லா ஆங்கிள்ஸும் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ 2 அட்ஜசன்ட் ஆங்கிளோடைய சம் வந்து 180 டிகிரி அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா? அப்போ நம்ம 2x plus 3x is equal to 180 டிகிரி அப்படின்னு எழுதிக்கணும். ரீசன் என்னவோ அதை எழுதிக்கணும். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் த parallelogram ஆர் சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிற ரீசன் எழுதிக்கணும். ஸோ 5x is equal to 180 டிகிரி. அப்போ x is equal to 180 டிகிரி by 5 வரும். That is 36 degree is the answer. x is equal to 36 degree. அப்போ 2x அப்படிங்கிறது என்ன வரும்? 36 into 2, that is 72 degree. இது 72 degree னா ஆப்போசிட் ஆங்கிளும் 72 degree. ஏன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் parallelogram are equal, right? அப்போ இதுவும் 72 டிகிரி. 3x 36 into 3ங்கிறது என்ன வரும்? 30 into 3ங்கிறது 90, 6 into 3 is 108. ஸோ 108 டிகிரின்னு வரும். இது 108 டிகிரினா இதுவும் 108 டிகிரி, ஏன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு 3 mark கொஸ்டினாக கேட்கலாம், என்னன்னா வேணாலும் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இது கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரலாம். அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் சாப்டர். ஓகே,
இந்த below figure ABCD is a parallelogram. What is the value of x அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஃபைன். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது 180 டிகிரின்னு இருக்கா? லீனியர் பேர் தியரம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் இல்லையா? வாட் இஸ் த லீனியர் பேர் தியரம்? இந்த மாதிரி சம் ஆஃப் ஒரு லைன் இருக்கு அப்படின்னா அதுல இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஒரு ரே போகுது அப்படின்னா இந்த ஆங்கிளோட சம்மும் இந்த ஆங்கிளோட சம்மும் சேர்ந்தா 180 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு லீனியர் பேர் தியரம் அப்படிங்கிற மாதிரி நீங்க 7th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளோடைய சம் 180 டிகிரியா இருக்குமா? இந்த ஆங்கிள் அப்போ என்னவா இருக்கும்? 100 டிகிரியா இருக்குமா? 100 டிகிரி பிளஸ் 80 டிகிரி இஸ் 180 டிகிரி. இப்போ இது parallelogram அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. parallelogram அப்படின்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா? அப்போ இது 100 டிகிரினா இதுவும் 100 டிகிரியா இருக்குமா? ஓகேயா? வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. அகெயின் இந்த ரெண்டு ஆங்கிளுடைய சம் சேர்ந்தா 180 டிகிரியா இருக்குமா? வாட் இஸ் த தியரம் யூ ஆர் யூசிங்? லீனியர் பேர் ஆக்சியம் யூஸ் பண்ணா இது ரெண்டுத்துடைய சம் வந்து 180 டிகிரியா இருக்கும். அப்போ 3x plus 50 plus 100 equal to 180 degree. 3x plus 150 is equal to 180 degree. 3x is equal to 180 degree minus 150 degree. 3x is equal to 30 degree. X is equal to 10 degree is the answer. X ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. புரியுதா? மேபி இது இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ABCD is a parallelogram. What is the value of x ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதோட இன்டீரியர் ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வரும் ஒரு சைடு. ஏன்னா என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா லீனியர் பேர் ஆக்சியம். லீனியர் பேர் ஆக்சியம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குன்னா அதில் அட்ஜசன்ட் ஆங்கிளுடைய சம் வந்து என்னதுன்னா 180 டிகிரி. அதை யூஸ் பண்ணி இது 100 டிகிரின்னு கண்டுபிடிக்கிறீங்க. parallelogram-னா நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல். ஸோ இதுவும் 100 டிகிரி. அகைன் இந்த ரெண்டுத்தோடைய சம் வந்து 180 டிகிரி. அது மூலமா எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சம்ஸ் தான் யூ வில் கெட் இன் திஸ் சாப்டர். ஓகே ஃபைன். இப்போ ஒரு 2 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ள நான் போறேன். ஓகே ஃபைன். ஒரு 2 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. Okay, மித்ராங்கிறவங்க மேம் we know that non-adjacent angles are equal. So can we say 3x plus 50 plus 80? 3x plus 50 is equal to 80. Okay, fine. ஓகே என்ன ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அந்த டவுட்டை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். அதனால 3x plus 50 is equal to 18 போடலாமான்னு கேட்குறாங்க. அது போட முடியாது. ஏன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அதாவது இன்சைடில் இருக்கிறது இது வந்து வெளியில் இருக்குது. இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இன்டீரியர் ஆங்கிளுடைய ஆப்போசிட் தான் ஈக்குவல். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து ஈக்குவல் கிடையாது. புரியுதுங்களா? இது வந்து ஒரு parallelogram உடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த 80 டிகிரியும் பார்த்தீங்கன்னா parallelogram உடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள். parallelogram உடைய இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆப்போசிட்ல இருந்தா தான் ஈக்குவல். ஸோ இதோட இன்டீரியர் ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் லீனியர் பேர் ஆக்சியம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது 100 டிகிரின்னு கண்டுபிடிச்சுன்னா இதோட இன்டீரியர் ஆங்கிள் அகைன் இட்ஸ் 100 டிகிரி. திரும்பியும் அகைன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபைன். அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு சிம்பிள் கர்வ் க்ளோஸ்டு கர்வை ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபாஸ்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். ஸோ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த மாதிரி நம்ம கையால் வரைகிறது எல்லாமே உங்கள் பெண்ணை ஒரு பெண்ணை கை எடுக்காமல் உங்களால் என்னென்ன வரைய முடியுதோ அது பேர் தான் கர்வ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதில் சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களோட பெண்ணை ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதே பாயிண்ட்ல வந்து முடிக்கிறீங்கன்னா அது பேர் வந்து சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்.
நாட் அ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னா இப்போ ஒரு பாயிண்ட்ல நான் ஸ்டார்ட் பண்றேன், அந்த பாயிண்ட்ல நான் எண்ட் பண்ணாமலும் இருக்கலாம், அதே மாதிரி இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகியும் என்னால் போட முடியும். இதை தான் நான் வந்து நாட் அ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா, இதுதான் இதோடைய பேசிக் டெஃபினேஷன். ஹோப்ஃபுல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சாப்டர். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் சாப்டர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஹேண்ட்லிங். இந்த டேட்டா ஹேண்ட்லிங்கில் என்னென்ன நம்ம படிக்க போகிறோம்னா, டேட்டா ஹேண்ட்லிங்னா என்ன, அதோட பேசிக் இன்ட்ரடக்ஷன், டைப்ஸ் ஆஃப் கிராஃப், பை சார்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ப்ராபபிலிட்டியும் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபைன். டேட்டா ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேட்டாஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு பாப்புலேஷன், நம்ம கண்ட்ரியோட பாப்புலேஷனை கால்குலேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையிலேருந்து எடுத்துப்பாங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் 20 கீழே எத்தனை பேர், ஏஜ் 20க்கு மேலே எத்தனை பேர், மைனர் எவ்வளோ, மேஜர் எவ்வளோ, சீனியர் சிட்டிசன்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி எடுத்துப்பாங்க. இப்போ எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னைக்கு எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி திருச்சிக்கு எடுத்துப்பாங்க, கன்னியாகுமரிக்கு எடுத்துப்பாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ஊரையும் சும்மா நம்பர்ஸா ஒரு 1000 டேட்டா இருக்குன்னா, அந்த இப்போ தமிழ்நாடோட டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணணும், பாப்புலேஷனோட டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். சும்மா சென்னையோட டேட்டா, இது டேட்டா அப்படின்னு கொச்சன்னு ஒரு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 234 இது இருக்கு. அந்த 234 இதோட டேட்டாஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்பர்ஸாக வெறுமனே இருந்ததுன்னா கஷ்டம். பட் அது ஒரு கிராஃபாக இருந்ததுன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கலாமா, ஓகே இங்கேருந்து ஓகே சென்னையில் தான் அதிக பாப்புலேஷன் இருக்குது, கோயம்புத்தூரில் அடுத்த கொஞ்சம் கம்மியான பாப்புலேஷன் இருக்குது, கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே வெறுமனே ஒரு நம்பர்ஸாக இருந்ததுன்னா நம்மளால் அனலைஸ் பண்ணுறது கஷ்டம். பட் இஃப் இட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கிராஃப் இட் இஸ் வெரி ஈஸி, ரைட்? ஸோ அந்த டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்காக, ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும், கம்பேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ணி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பண்ணுறதா ஃபார்மேட்டை தான் நம்ம இந்த சாப்டரில் லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபைன். டைப்ஸ் ஆஃப் கிராஃப், பிக்டோகிராஃப் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு கிராஃப் என்னதுன்னா பிக்டோகிராஃப். பிக்டோகிராஃப் அப்படிங்கிறது என்னதுன்னா பிக்சர்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் எவ்வளோ ஐஸ்கிரீம் வந்து சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த மாதிரி பிக்சர் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ வெனிலாங்கிற ஃப்ளேவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 ஒரு யூனிட்டோட இது எவ்வளோதுன்னா 15 அர்த்தம். ஒரு யூனிட் வந்து 50 கோன்ஸ் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ 6 இது சேல் ஆயிருக்குன்னா 6 × 50 எவ்வளவு? வெனிலா வந்து 300 சேல் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே இது காஃபி எடுத்துக்கோங்க. காஃபி ஃப்ளேவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 × 50 எவ்வளவு? 100 கோன்ஸ் சேல் ஆயிருக்கு. இதே இது பிஸ்தா ஃப்ளேவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 2 3 3.5 சேல் ஆயிருக்கு. ஒரு இது வந்து 50, அப்போ ஆஃப்ங்கிறது 25ஆ? 3 × 50 is 150 + ஒரு 25, that is 175 கோன்ஸ் சேல் ஆயிருக்கு. இந்த மாதிரி இதுதான் வந்து பிக்டோகிராஃப். நெக்ஸ்ட் ஒன் என்னதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார் கிராஃப். பார் கிராஃப் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பார் ஃபார்மேட்டில் 2 பாருக்கும் நடுவில் நமக்கு ஈக்குவல் கேப் இருக்கும். அதை தான் வந்து நம்ம பார் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்ச குக்கீஸுடைய ஃப்ளேவரை வந்து கிராஃப் ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பீனட் பட்டர் குக்கீஸ் தான் பிடிச்சிருக்கு, 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாக்லேட் சிப் குக்கீஸ் பிடிச்சிருக்கு, ஜிஞ்சர் ஸ்னாப் குக்கீஸ் வந்து ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்கு, அனிமல் கிராக்கர் குக்கீஸ் வந்து ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. இதுலேருந்து உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் குக்கீஸ் வந்து எந்த குக்கீஸ் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். இந்த பார் சார்ட்டை இதெல்லாமே நீங்கள் என்ன சொல்கிறது, ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஒரு 4th 5thலேருந்தே படிச்சுட்டு வந்திருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த பார் கிராஃப் அப்படிங்கிறது. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது டபுள் பார் கிராஃப். டபுள் பார் கிராஃப் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாய்ஸும் இருப்பாங்க, கேர்ள்ஸும் இருப்பாங்க. ஸோ ஒரு கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டையுமே ஒரே பார் கிராஃபில் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி டபுள் பார் கிராஃப். ஃபார் எக்ஸாம்பிள் 2012 பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ இருந்தாங்க அப்படிங்கிறது. பாய்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஆரஞ்ச் ஷேட், கேர்ள்ஸ் அப்படிங்கிறது எல்லோ ஷேட். இந்த மாதிரி ஒரே கிராஃபில் 2 விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணணும், ரெப்ரசன்ட் பண்ணணும்னா we use a double bar graph. நெக்ஸ்ட் ஒன், அண்ட் நம்ம மெயினாக படிக்க வேண்டியது இதில் பை சார்ட்டை பற்றி தான். மிச்சது எல்லாமே பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ் வேணால் கேட்பாங்க. மெயினாக படிக்க வேண்டியது வந்து பை சார்ட். ஓகே,
பை சார்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம சர்க்கிள் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சர்க்கிள் ஃபார்மேட்டில் நிறைய செக்டார்ஸாக டிவைட் ஆகி இருக்கும். அதை பேரை தான் நம்ம பை சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சர்க்கிள் அப்படிங்கிறது ஒரு மொத்த எலமெண்ட், இட் ரெப்ரசன்ட்ஸ் அ ஹோல். ஓகேங்களா? அதுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே அதோடைய பார்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிளில் எல்லாமே பெர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 50% அப்படின்னு சொல்கிறாங்க, இது 20%ன்னு சொல்கிறாங்க, இது 20%, இது 10%ன்னு சொல்கிறாங்கன்னா இந்த மொத்த சர்க்கிளை கால்குலேட் பண்ணிங்கன்னா you will get it as 100%. 50 + 20 எவ்வளவு? 70. 70 + 20 is 90. 90 + 10 is 100%. ஸோ ஹோல், ஒரு சர்க்கிள் அப்படிங்கிறது ஹோல், அதில் செக்டார்ஸ் அப்படிங்கிறது அதோட பார்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ 50%, 20%, இதுதான் பை சார்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஒரு சர்க்கிளை செக்டாராக டிவைட் பண்ணி பண்ணுறது பேர் தான் வந்து நம்ம பை சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பை சார்ட்டை நம்மளே வரைய சொல்லுவாங்க. அதை எப்படி வரையலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சர்க்கிள் உடைய கம்ப்ளீட் டிகிரி அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட் டிகிரி அப்படிங்கிறது இட்ஸ் 360 டிகிரி. ஸோ ஒவ்வொரு செக்டாரும் எவ்வளோ டிகிரீஸில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி இந்த பை சார்ட் அப்படிங்கிறத வரையணும். ஸோ கண்டிப்பாக எக்ஸாமுக்கு மறக்காமல் ப்ரொட்ராக்டரை எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ பர்ஃபெக்டாக அப்போ தான் உங்களால் வரைய முடியும். பை சார்ட் பேஸ்டான கொஸ்டின்ஸ் டெஃபினட்டாகவே கேட்பாங்க. ஸோ மறக்காமல் உங்களோட ப்ரொட்ராக்டரை எடுத்துகிட்டு போயிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே? ஸோ எப்படி வரையணும் அப்படிங்கிறத நான் இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஃபைன். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ட்ரா எ பை சார்ட் ஃபார் த ஃபாலோயிங் பர்சன்டேஜ் ஆஃப் மூவிஸ் லைக்டு பை த பப்ளிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ரலாக இப்போ ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு கொஞ்சம் பேர்கிட்ட ஒரு சர்வே மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த சர்வே மாதிரி எடுத்துட்டு அதில் யார் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் காமெடி மூவிஸ் வந்து 35% சில பேருக்கு பிடிச்சிருக்கு, 25% சில பேருக்கு பிடிச்சிருக்கு, 30% வந்து த்ரில்லர் பிடிச்சிருக்கு, 10% வந்து கோஸ்ட் மூவிஸ் பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டேபிளை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? டேபிளை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் என்னங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. 35 + 25 எவ்வளவு? 60. 60 + 30 எவ்வளவு? 90. 90 + 10 எவ்வளவு? 100. டோட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அடுத்தது இந்த டேபிளை எக்ஸ்பேண்ட் பண்ண சொன்னேன் இல்லையா, அடுத்த காலம் என்னவா இருக்கணும்னா ஃப்ராக்ஷன் காலம். அடுத்த காலம் என்னவா இருக்கணும்னா ஆங்கிள் காலமாக இருக்கணும். ஓகேயா? ஸோ வாட் இஸ் ஃப்ராக்ஷன் காலம், வாட் இஸ் ஆங்கிள் காலம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா இங்கே 35ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, தட் அவுட் ஆஃப் டோட்டல் அப்படிங்கிறது தான் ஃப்ராக்ஷன். 35 அவுட் ஆஃப் 35% அவுட் ஆஃப் டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளவு? 100%. பர்சன்டேஜ் அடிச்சிடுங்க. 35/100 அப்படின்னா 5 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 5s are 35, 20 5s are 35. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 7/20 வருமா? இது இதோடைய ஃப்ராக்ஷன். அதே மாதிரி எல்லாத்தோடைய ஃப்ராக்ஷனையும் நீங்கள் எழுதணும். எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அவுட் ஆஃப் டோட்டல், டோட்டல் வந்து டினாமினேட்டரில் இருக்கணும். இது 1/4, 30/100. 30/100 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 3/10. இதை இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 10/100 அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1/10. இதுவும் இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதுதான் அடுத்த காலம். 4வது காலம் என்னதுன்னா என்ன இது கொடுத்துருக்காங்களோ இந்த ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிட்டு மொத்த ஆங்கிள் எவ்வளவு? 360 டிகிரி, அதோட மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இதையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 36 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 18. ஸோ வாட் இஸ் 18 × 7? 18 × 7 எவ்வளவு? 10 × 7 எவ்வளவு? 70. 8 × 7 எவ்வளவு? 56. ஸோ 70 + 56னா 126 டிகிரி வரும். அடுத்தது இங்கே 1/4ங்கிறது இதோட ஃப்ராக்ஷன் இன்ட்டு 360 டிகிரி. இதுவும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 90 டிகிரி. ஸோ இங்கே 90 டிகிரி. அடுத்தது 3/10 × 360 டிகிரி. இதுவும் கேன்சல் ஆகிடும். 3 × 36 டிகிரி தட் இஸ் ஈக்குவல் டு 36 × 3ங்கிறது 108 டிகிரி வரும். அடுத்தது 1/10 × 360 டிகிரி. 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 36 டிகிரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ டிகிரி கால்குலேட் பண்ணிட்டீங்க இல்லையா, இப்போ ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு டாட் வச்சுட்டு இந்த இடத்துல உங்களை ப்ரொட்ராக்டரை வச்சுட்டு ஃபஸ்ட்டு 126 டிகிரி வரையணும். 126 டிகிரி அப்படிங்கிறது எப்படி வரும்? ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுட்டு ஒரு பெரிய சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா?
எனி ரேடியஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் வச்சு ஒரு சர்க்கிளை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா, எனி சென்டிமீட்டர் சர்க்கிளை வரைஞ்சிட்டு அதை சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு 126 டிகிரி அப்படிங்கிறது எவ்வளோ வரும், ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் வரும். இது வந்து என்னது, காமெடி 35% அப்படின்னு உங்கள் ப்ரொட்ராக்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பி இதையே சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு ப்ரொட்ராக்டரை இப்படி வச்சுட்டு திரும்பி ஒரு 90 டிகிரி நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அகெயின் ஒரு 90 டிகிரி, இது 90 டிகிரியாக இருக்கும். அது வந்து என்னது, ரொமான்ஸ். ரொமான்ஸ் வந்து 25%. திரும்பி உங்கள் ப்ரொட்ராக்டரை திருப்பிட்டு இங்கே ஒரு 30 இது வந்து 30% வந்துங்கிறது எவ்வளோ, 108 டிகிரி இருக்குது. ஸோ அகெயின் இது இந்த மாதிரி வரும். ஓகே, இந்த மாதிரி வரும். இது வந்து என்னது, த்ரில்லர். த்ரில்லர் இஸ் ஈக்குவல் டு 30%. திரும்பி இந்த இடத்துல வச்சுட்டு ரிமைனிங் நீங்கள் போட வேண்டாம். ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோ இருக்கும்னா, கோஸ்ட் 10%. இந்த மாதிரி நீங்கள் வரைகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதுதான் பை சார்ட் வரைகிறதுங்கிறது இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்கன்னா அதில் 2 காலம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும். ஒன்று ஃப்ராக்ஷன் கால்குலேட் பண்ணணும், இந்த லாஸ்ட் ஒன் வந்து ஆங்கிள் கால்குலேட் பண்ணணும். ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது நியூமரேட்டரில் வரணும். இது எல்லாத்துடைய இந்த காலம் மொத்தத்துடைய டோட்டலை கீழே ஆட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அது டினாமினேட்டரில் வரணும். அதை ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணி ஒன்று வச்சுக்கணும். அதுதான் ஃப்ராக்ஷன். அதை இன்டூ 360 டிகிரி போட்டிங்கன்னா எல்லாத்தோட இண்டிவிஜுவல் ஆங்கிள்ஸ் வரும், கால்குலேட் பண்ணி வரைஞ்சிடும். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகேங்களா, ஃபைன். ஓகே, இதுதான் பை சார்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் டாபிக் என்னதுன்னா, லாஸ்ட் டாபிக் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற இந்த சாப்டருடைய லாஸ்ட் டாபிக். வாட் இஸ் கால்ட் அஸ் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்னதுன்னா, ஒரு விஷயம் அன்சர்டனாக இருக்குது அப்படின்னா அதை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது. அன்சர்டன் அப்படிங்கிறது என்னது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு பார்த்தா வானத்தை பார்த்துட்டு நம்ம சொல்லலாம் மழை பெய்யும் பெய்யாமலும் போகலாம். அந்த மாதிரி அன்சர்டனான விஷயத்தை பேரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கான வந்திருக்கிற இதுதான் என்னதுன்னா ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம் கிரிக்கெட் மேட்ச்சில். யாருக்கு இப்போ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் இருக்குது அப்படின்னா ஒரு காயின் டாஸ் பண்ணுறோன்னா ஹெட்டும் விழலாம் டெய்லும் விழலாம். என்ன விழுங்கிறது யாருக்குமே தெரியாது. அது விழும்போது தான் நமக்கு விழுந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அன்சர்டனான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைஸை ரோல் பண்ணுறீங்க, ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாடிட்டு இருக்கீங்க. டைஸை ரோல் பண்ணுறீங்கன்னா 1 விழுமா 6 விழுமா 2 விழுமா 3 விழுமா யாருக்குமே தெரியாது. இதெல்லாமே அன்சர்டனான விஷயம். இந்த மாதிரி அன்சர்டனான விஷயங்களை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் என்னதுன்னா ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது. இந்த மாதிரி அன்சர்டனான விஷயங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது பேர் தான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோலிங் அ டைஸ். ஒரு டைஸை ரோல் பண்ணுறீங்கன்னா எனக்கு என்ன ஆன்சர் வருங்கிறது எனக்கே தெரியாது. அது பேர் என்னதுன்னா ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ரோலிங் அ டைஸு. அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காயினை டாஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு கார்டை ஷஃபிள் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கார்டு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எந்த கார்டு வேணாலும் வரலாம் 52 கார்டில். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஓகே, அவுட்கம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் ரிசல்ட் வருதோ அது பேரை வந்து நம்ம அவுட்கம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. காயினை டாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் அவுட்கம் வரலாம், ஹெட்டும் வரலாம் டெய்லும் வரலாம். ஸோ அவுட்கம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட்டு கமா டெய்ல்னு எடுத்துக்கணும். இது ஒரு டைஸை வந்து ரோல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரோலிங் அ டைஸ் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். அதோடைய அவுட்கம் என்னென்னவா இருக்கும், ஒரு சிங்கிள் டைஸை ரோல் பண்ணுறீங்கன்னா 1 வரலாம் 2 வரலாம் 1 2 3 4 5 6 என்ன வேணாலும் வரலாம். ஸோ இது பேர் தான் என்னதுன்னா, இது எல்லாத்தையுமே என்னென்னலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அது பேரை தான் நம்ம அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ், இதெல்லாம் விட்டுருங்க, இது கூட தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன், ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சான்சஸ் ஃபார் அ பர்டிகுலர் அவுட்கம் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். அதுதான் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் what is the probability of getting a head while tossing the coin அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட டோட்டல் அவுட்கம் என்னது, இதோட டோட்டல் அவுட்கம் ஒரு காயினை நீங்கள் டாஸ் பண்ணுறீங்கன்னா அதோட டோட்டல் அவுட்கம் என்னவா இருக்கலாம், ஹெட்டாகவும் இருக்கலாம் டெய்லாகவும் இருக்கலாம். ஸோ அதுதான் டோட்டல் அவுட்கம்ங்கிறது. பட் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ஹெட், ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க.
ஸோ இதில் பர்டிகுலர் அவுட்கம் என்னவா இருக்கும்? ஹெட். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ஹெட்னா ஹெட் வந்தால் தான் ஹெட் வரும். ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? 1 இஸ் த ப்ராபபிலிட்டி. மொத்தமாக அவுட்கம் எவ்வளோ இருக்குது? 2 அவுட்கம்ஸ் இருக்குது. வாட் ஆர் த நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ்? 2 அவுட்கம்ஸ், ஹெட் அண்ட் டெய்ல். பட் வாட் இஸ் த பர்டிகுலர் அவுட்கம்? ஹெட் அப்படிங்கிற டோட்டல் அவுட்கம் 2, அதில் ஹெட்டுங்கிறது 1 தானே. அப்போ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா is equal to probability is equal to number of chances for the particular outcome by total number of outcome. So particular outcome head அப்படிங்கிறது ஒன்று வரலாம். So 1. Total outcome எவ்வளவு? 2. So probability of getting a head while tossing the coin is equal to 1/2. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். So outcome as event. So the number of chances for the particular outcome இருக்கு இல்லையா, அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா event அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு காயினை டாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு காயினை டாஸ் பண்ணுறீங்க, காயின் டாஸிங்கை விட்டுருங்க, ஒரு டைஸை ரோல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. when we are rolling a dice, ஒரு டைஸை ரோல் பண்ணுறீங்க, அதில் வந்துட்டு நம்பர் greater than 4 வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லுவோம்? ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா என்னது? number of chances for a particular outcome by total number of outcome or event by total number of outcome. இதுல number of chances for the particular outcome இங்க என்ன கேட்டிருக்காங்க? number greater than 4. so ஒரு dice roll பண்ணும்போது total number of outcomes என்னது? 6. what are the outcomes? 1 2. இதுதான் total outcomes, கரெக்டா? ஸோ டோட்டல் அவுட்கம்ஸ்ங்கிறது டோட்டல் நம்பர் எவ்வளவு? 6. அதை டினாமினேட்டரில் போட்டுக்க. பர்டிகுலராக இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? greater than 4. greater than 4னா 5ம் 6மா, தட் இஸ் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 2/6 that is equal to 1/3 is the answer. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வருமோ அது நியூமரேட்டரில், டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து டினாமினேட்டரில். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இதில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு நம்பருடைய ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 0க்கும் 1க்கும் நடுவில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 0க்கும் 1க்கும் நடுவில் மட்டும்தான் இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் இம்பாசிபிள் ஈவெண்ட்டை வந்து நம்ம 0ன்னு சொல்லுவோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் த பாசிபிள் ஈவெண்ட்டை வந்து 1ன்னு சொல்லுவோம். இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பேன், அதுலேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃபைன். Cards are marked with number 1 to 25 are placed in the box and mixed thoroughly. One card is drawn at the random from the box. Answer the following question அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சும்மா ஒரு கையிலே நம்ம ஒரு சின்ன ஒரு ஷீட் ஆஃப் குட்டி ஷீட் ஆஃப் பேப்பரில் 1 to 25ங்கிற நம்பரை போட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிடுறீங்க. நான் அதிலேருந்து ஒரு குட்டி கார்டுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த கார்டு வந்து பிளெயின் கார்டாக இருக்குது. அதில் நான் நம்பர் 1 to 25ங்கிறத எழுதி அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுடுறேன். அந்த பாக்ஸ்குள்ளே நான் கண்ணை மூடிட்டு ஒரு நம்பர் எடுக்கிறேன்னா அதோட ஆன்சர், அதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்மளை ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ நம்பர் லெஸ் தேன் 11 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 to 25ல லெஸ் தேன் 11 வரதுக்கு இந்த பர்டிகுலர் அவுட்கம் என்னது? 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 1லேருந்து 2லேருந்து 10 வரைக்கும் என்ன வேணாலும் வரலாம். ஸோ டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளவு? 10. டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் எவ்வளவு? டோட்டலாக 1லேருந்து 25 வரைக்கும் என்ன வேணாலும் வரலாம். அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். தட் இஸ் 25. தட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2/5. ஸோ 2/5 இஸ் த ப்ராபபிலிட்டி. அடுத்தது, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ நம்பர் கிரேட்டர் தேன் 25ன்னு கேட்குறாங்க. மொத்தமாகவே இருக்கிறது என்னது? 1லேருந்து 25, 1லேருந்து 25 வரைக்கும் தான் we are having cards. ஸோ அந்த கார்டில் நம்பர் கிரேட்டர் தேன் 25 வரதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? அப்படி ஒரு அவுட்கம் வரதுக்கு பாசிபிள் இருக்கா? பாசிபிளே கிடையாது. ஏன்னா 25 வரைக்கும் தான் நம்பரே இருக்கு. ஸோ 25 மேலே வரதுக்கு that is called as an impossible event. இது பேர் தான் என்னது? இம்பாசிபிள் ஈவெண்ட். ஸோ இம்பாசிபிள் ஈவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதோடைய ப்ராபபிலிட்டி என்னதுன்னா 0. ஸோ இம்பாசிபிள் ஈவெண்ட்டுடைய ப்ராபபிலிட்டி என்னது? 0. ஸோ இதோட ஆன்சர் என்னதுன்னா 0 இஸ் த ஆன்சர். ஓகே. which of the following is not a random experiment அப்படின்னு கேட்குறாங்க. டாஸிங் அ காயின் அப்படிங்கிறது ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ரோலிங் அ டைஸ் அப்படிங்கிறதும் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் தான். சூஸிங் த கார்ட் ஃப்ரம் அ டெக் ஆஃப் 52 கார்டு அப்படிங்கிறதும் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் தான். த்ரோயிங் அ ஸ்டோன் ஃப்ரம் த ரூஃப் ஆஃப் த பில்டிங் இதுதான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. ஏன் இது ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது அப்படின்னா, ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா என்னதுன்னா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஆன்சர் வந்து அன்சர்டனாக இருக்கணும். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அது பேர் தான் அன்சர்டன். பட் டாஸிங் அ காயின்னா எனக்கு ஆன்சர் ஹெட்டும் வரலாம், டெய்லும் வரலாம்.
ஒரு டைஸை ரோல் பண்ணுறேன்னா எனக்கு 1லேருந்து 6 வரைக்கும் என்ன வேணாலும் வரலாம். சூஸிங் அ கார்டு ஃப்ரம் அ டெக் ஆஃப் 52 கார்ட்ஸ்லேருந்து நான் ஒரு கார்டை சூஸ் பண்ணாலும் அந்த 52 கார்டில் எது வேணாலும் வரலாம். இது எல்லாமே அன்சர்டன். பட் ஒரு ஸ்டோனை நான் ரூஃப் ஆஃப் த ஒரு மொட்டை மாடியிலேருந்து நான் ஒரு ஸ்டோனை கீழே போடுறேன்னா அது கண்டிப்பாக தரையில் ஒரு ஃப்ளோரில் போய் விழுந்து உடைய தான் செய்ய போகுது. அதில் ரிசல்ட் என்னது? இட் இஸ் கோயிங் டு கெட், அது பிரேக் ஆக தான் போகுது. இட்ஸ் சர்டன். அதில் ரிசல்ட் என்னங்கிறது ஒரு குழந்தைய கேட்டால் கூட தெரியும். வென் வி ஆர் த்ரோயிங் அ ஸ்டோன் ஃப்ரம் த பில்டிங், ஒரு பில்டிங்கோட டாப்லேருந்து நம்ம ஒரு ஸ்டோனை த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங், அது கண்டிப்பாக உடைய தான் போகுது, அது கீழே விழ தான் போகுது. அதில் ரிசல்ட் இஸ் நோன், இது ரிசல்ட் இஸ் சர்டன். ஸோ அது வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒரு ஸ்கூல் ஆஸ் அ ஸ்ட்ரென்த் ஆஃப் 2000 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒரு பை சார்ட்டை பேஸ் பண்ணி பை சார்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவும் சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி கொஸ்டினும் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் தான் இப்போ பார்க்க போகிறோம். த ஃபாலோயிங் பை கிராஃப் ஷோஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இன் டிஃபரன்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு ஸ்கூலில் 2000 பேர் இருக்காங்க. அதில் மேக்ஸ் வந்து ஒரு 126 டிகிரி, அதாவது மேக்ஸ் இத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, சயின்ஸ் வந்து எல்லாமே டிகிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மேக்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 2000 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஒரு சர்க்கிளுடைய டோட்டல் டிகிரி எவ்வளவு? 360 டிகிரியா? அப்போ 360 டிகிரி அப்படிங்கிறது 2000 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மேக்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸுங்கிறது எவ்வளவு? 126 டிகிரி எவ்வளவு? இது ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் திஸ் ஒன். ஏ கொஸ்டின் இஸ் 126 டிகிரிங்கிறது எவ்வளோ? என்ன பண்ணணும்? ஜஸ்ட் சிம்பிள், ஜஸ்ட் யூ ஹாவ் டு கிராஸ் மல்டிப்ளை. இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஆர் இதை மேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸ் இன்டூ 360 degree is equal to 2000 into 126 degree, or max is equal to 2000 into 126 degree by 360 degree. இந்த 360 degree denominator கொண்டு வந்துட்டு இதை simplify பண்ணா you will get a value, right? இந்த டிகிரி டிகிரி கேன்சல் ஆகிடும், 0 0 கேன்சல் ஆகிடும், 236 அப்படின்னு இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது 18 ஆகும், இது 100 ஆகும், அகைன் இது 50 ஆகும், இது 9 ஆகும், ரைட்? இந்த 9ம் 126ம் கேன்சல் ஆகுமா? 1 9 is 9, 36 அப்படிங்கிறது ரிமைண்டரில் வரும். ஸோ 14 into 50 அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா you will get the value as 280. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 280 கிட்ட வரும். ஸோ 280 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? சாரி, 14 into 5 is 700. சாரி 14 into 5 is 700. ஸோ 700 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் சயின்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க? வாட் இஸ் த கிவன்? 2000. ஸோ 360 டிகிரி இஸ் 2000. எனக்கு சயின்ஸுங்கிறது எவ்வளோ டிகிரி? 108 டிகிரி. சயின்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் யூ ஹாவ் டு கிராஸ் மல்டிப்ளை, அவ்வளோதான். ஸோ அதை எப்படி எழுதலாம்? சயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2000 இன்டூ 108. இந்த இடத்துல சயின்ஸ் இன்டூ 360ன்னு போட்டிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ இந்த 360ங்கிறது டினாமினேட்டருக்கு வந்துடும் by 360 டிகிரி. இந்த மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சா சயின்ஸோட வேல்யூ கிடச்சிரும். சோஷியல் ஸ்டடீஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சோஷியல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது 2000 into 36 டிகிரி by 360 டிகிரிங்கிறது எவ்வளவோ அதுதான் சோஷியல் ஸ்டடீஸ். ஓகேங்களா? இவ்வளோதான். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். இல்லைனா ஒரு பார் சார்ட்டை கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ண சிம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு 2 minutes பிரேக் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ளே போயிடலாம். ஓகே?
ஓகே, தனலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க, இஸ் இட் கம்பல்சரி டு சிம்பிளிஃபை த ப்ராபபிலிட்டி? ஆமாம், ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுதிடுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கேன் யூ லாஸ்ட் கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஐ எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? ஓகே, அந்த நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் புக்லேருந்து மட்டும் சம்ஸ் எடுக்கல, எக்ஸ்ட்ரா சம்ஸும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் அ ஃப்ரீ கிளாஸ். ஓகேங்களா? ஒரு ஃப்ரீ கிளாஸில் இதுக்கும் மேலே, பிகாஸ் என்னால் ஒரு 1.5 hours ஃப்ரீ கிளாஸில் இதுக்கும் மேலே, பிகாஸ் ஐ கான் டீச். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் போட்டு தான் இதுவும் எடுத்திருக்கேன். புக் சம்ஸும் எடுத்திருக்கேன், எக்ஸ்ட்ரா சம்ஸும் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி தான் ஹேவ் கவர்டு. ஓகேங்களா? ஸோ ஃபைன். ஸோ லாஸ்ட் சம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ லாஸ்ட் சம்மோட எக்ஸ்ப்ளனேஷன் திரும்பி கேட்டிருக்கீங்க. ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஸ்டூடெண்ட்ஸ், 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு பை கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பை கிராஃபில் வந்து அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைக் அதை வந்து உங்களுக்கு டிகிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் வந்து 126 டிகிரி, அதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோங்கிறத, நம்ம எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினில், ஸ்ட்ரென்த் ஆஃப் 2000 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒரு பை சார்ட் அப்படின்னால என்ன சொன்னேன், இட்ஸ் அ ஹோல். ஒரு ஹோல் சர்க்கிள் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இட்ஸ் அ ஹோல். ஒரு ஹோல் சர்க்கிளுடைய ஹோல் ஆங்கிள் என்னது, 360 டிகிரி. ரைட்? அந்த ஹோல், அந்த டோட்டல் வந்து 2000 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்ப அந்த 360 டிகிரி அப்படிங்கிறது 2000 ஸ்டூடெண்ட்ஸ் அர்த்தம். ஓகேங்களா? உங்களுக்கு கேட்டிருக்கிறது மேக்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸ் வந்து 126 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 126 டிகிரி அப்படிங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் மேக்ஸ். ரைட்? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, just you have to cross multiply. அவ்வளவுதான். So max into 360 degree is equal to 2000 into 126 degree அப்படின்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவை மேக்ஸ். ஸோ இந்த 360 டிகிரியை இதோட டினாமினேட்டர், இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகும்போது டிவிஷனாக மாறி டினாமினேட்டருக்கு வந்துடும். இதெல்லாம் பேசிக்ஸ். ரைட்? ஸோ 2000 into 126 degree by 360 degree போட்டிங்கன்னா you will get the answer for max. அதே மாதிரி தான் சயின்ஸ் எல்லாத்துக்குமே இதே தான். ஓகே, ஸோ சயின்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கனாலும் total number of students is 360 degree. So 360 degree 2000 அப்படின்னா science வந்து 108 degree. So 108 degree is science. Again you have to cross multiply. So 360 degree into science is equal to 2000 into 108 degree. உங்களுக்கு science தேவை அப்படின்னா இந்த 360 degree இதோட right hand side போகும்போது denominatorல வந்துரும். You have to calculate it like that. ஓகேங்களா? இது வந்து simple concept தான். ஓகேங்களா? இந்த மாதிரி you have to calculate it. Okay, fine. And okay, and based on your reviews நிறைய பேர் எக்ஸ்ட்ரா சம்ஸ், ஹாட்ஸ் கொஸ்டின் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் ஆஃப் இயர்லி எக்ஸாம்க்கு பிளான் பண்ணும்போது I'll plan like that. Okay, fine. This is also my first live class. So maximum உங்களுக்கு ஒரு quick revision மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது பிளான் பண்ணியிருந்தேன். Fine. So let me move on to the next chapter. The squares and square rootsக்குள்ளே போயிடலாம். இதில் என்னென்ன, இது வந்து ஒரு பெரிய சாப்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது, ஒரு அதோட பேசிக் டெஃபினேஷன், properties of a square number, Pythagorean triplet, more interesting patterns of a square number, ஒரு நம்பரோட ஸ்கொயர் ending with 5 எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் உடைய calculation, and square root through repeated subtraction, prime factorization, long division method. இதெல்லாமே இந்த சாப்டர்ல கவர் ஆகும். ஓகே, ஸோ ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அது பேர் தான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். 7 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 49 வரும். ஸோ 49 இஸ் கால்ட் அஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அதுக்குன்னு சில பேசிக் டெஃபினேஷன்ஸ் இருக்குது, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட இன்வர்ஸ் ஆப்ரேஷன். ஓகேங்களா? அதாவது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருடைய ஸ்கொயர் ரூட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அதை தான் வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு குவிக்காக சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஒன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ ஸ்கொயர் நம்பர். ஒரு நம்பருடைய அந்த ஒரு நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஒரு நம்பர் வந்து 2 3 7 8ல முடியுது அப்படின்னா அது கண்டிப்பாகவே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்காது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 52ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 1582ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். பிகாஸ் ஒரு நம்பர் 2ல எண்ட் ஆகுதுன்னா அது கண்டிப்பாகவே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்காது. 2 3 7 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நம்பர்ஸில் முடிஞ்சுது அப்படின்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்காது. அடுத்தது ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்தாலும் அதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 500ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இது எந்த ரெண்டு நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 500 வராது. நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஆஃப் அன் ஈவன் நம்பர் வந்து கண்டிப்பாக ஈவனாக தான் இருக்கும். ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் நம்பர் வந்து ஆடாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஸ்கொயர் என்னது? 3ங்கிறது ஒரு ஆட் நம்பர். அதோட ஸ்கொயர் இஸ் 9. இட் இஸ் ஆல்சோ அன் ஆட் நம்பர். ஸ்கொயர் ஆஃப் அன் ஈவன் நம்பர் அப்படிங்கிறது ஈவன் நம்பர் எடுத்துக்கோங்களேன். 16 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஆரல்ஸ் சிம்பிள் நம்பர். ஒரு 12 ஸ்கொயர் எடுத்துக்கோங்களேன். 12 ஸ்கொயர் என்னவா இருக்கும்? 144 தான் இருக்கும். ஸோ ஒரு ஈவன் நம்பரோட ஸ்கொயர் ஈவனாக தான் இருக்கும். ஆட் நம்பரோட ஸ்கொயர் ஆடாக தான் இருக்கும். ஸ்கொயர் ஆஃப் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இஸ் ஸ்மாலர் தேன் த ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 உடைய ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்கிறேன்னா அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 ஸ்கொயர் என்னது? 1. 2 ஸ்கொயர் என்னது? 4. ஸோ ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுடைய ஸ்கொயரை கண்டுபிடிச்சோன்னா இந்த நம்பரோட சின்ன நம்பராக தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து n ஸ்கொயராக இருக்கும். ஓகேங்களா? அதாவது 1 + 3 அப்படிங்க 1ல் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அதுலேருந்து எத்தனை ஆட் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணாலும் யூ வில் கெட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 1 + 3 எவ்வளவு? 4. 1 + 3 + 5 அப்படிங்கிறது எவ்வளவு? 9. அந்த மாதிரி 1ல் ஸ்டார்ட் ஆகி கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அடுத்தது பித்தகோரியன் ட்ரிப்ளெட். பித்தகோரியன் ட்ரிப்ளெட் அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பித்தகோரஸ் தியரம் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ABC. பித்தகோரஸ் தியரம் அப்படிங்கிறது என்னது? ஹைப்போட்டனியூஸ் உடைய சைடை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் ப்ளஸ் AB ஸ்கொயர் அப்படிங்கிறது. இது பேர் தான் இந்த 3 BC AC ABன்னு இருக்குல்ல, இது 3 பேரை தான் நம்ம பித்தகோரியன் ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ஜென்ரல் ஃபார்மேட் என்னதுன்னா 2m m² - 1 m² + 1. இதை பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்தது சில இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன்ஸ். ட்ரையாங்குலர் நம்பராக இருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து 2 கான்சிக்யூட்டிவ் ட்ரையாங்குலர் நம்பர் ஆட் பண்ணோம்னா we will get a ஸ்கொயர் நம்பர். ட்ரையாங்குலர் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, அதாவது இப்போ ட்ரையாங்கிள்னா என்னதுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் 1 ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா அடுத்த ரோவில் 2 நம்பர்ஸ் இருக்கும். 2 3. அதுக்கு அடுத்த ரோவில் 3 நம்பர்ஸ் இருக்கும். 4 5 6. அதுக்கு அடுத்த ரோவில் 4 நம்பர் இருக்கும். அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு இது. நெக்ஸ்ட் there are 2n. this is also very important property. there are 2n non-perfect square numbers between the square of the numbers n and n + 1 which is 1 less than the difference of the two square அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 2n non-perfect. இப்போ 11 ஸ்கொயருக்கும் 12 ஸ்கொயருக்கும் நடுவில் எவ்வளவு நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது ஆர் எவ்வளோ நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து n, இது வந்து n + 1 the whole square. இது n ஸ்கொயர், இது n + 1 the whole square. கரெக்டாக? அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னதுன்னா 2n. தட் மீன்ஸ் n வந்து என்னது? 11, ரைட்? ஸோ 2 × 11 that is equal to 22 நம்பர்ஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபார்முலா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் n நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் n ஸ்கொயர் அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் we can express the square of an odd number as a sum of 2 consecutive positive numbers அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11 ஸ்கொயர் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 11 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? what is 11 square? that is 121. இந்த 121 ரெண்டு பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸ் உடைய சம்மா நம்மளால போட முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 + 1/2ங்கிறது என்ன வரும்? what is 11 + 1/2? 22/2 is 11. 11 - 1/2ங்கிறது 11 - 1/2 is 10, right? So 11 in something like that. 11 - 1/2 is 10/2. Just a minute. ரெண்டு கான்சிக்யூட்டிவ் ஈவன் ஆர் நோ கைஸ், இது வந்து இதோடது கிடையாது, இது வந்து இதோடது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ரெண்டு கான்சிக்யூட்டிவ் ஈவன் ஆர் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ ஸ்கொயர் நம்பர் அப்படிங்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஐ திங்க் இந்த பேசிக்ஸ் எல்லாமே யூ ஆல் நோ நினைக்கிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் இட். நெக்ஸ்ட் அதர் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5ல் எண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த 5ஓட ஸ்கொயர் என்னது 25. நெக்ஸ்ட் இந்த நம்பருடைய நெக்ஸ்ட் நம்பர் என்னது 8. 7 into 8 எவ்வளவு 56. ஸோ இந்த நம்பருடைய ஸ்கொயர் என்னதுன்னா 75 ஸ்கொயர் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் 5625. அதே மாதிரி 25 ஸ்கொயர்னா 5ஓட ஸ்கொயர் என்னது 25. 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்னது 3. ஸோ 2 into 3 is 6. 625 is the answer. இதெல்லாம் some interesting patterns. நெக்ஸ்ட் ஒரு நம்பருடைய ஸ்கொயரை எப்படி கண்டுபிடிக்கணும்? 52 உடைய ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் 50 + 2 the whole square அப்படின்னு எழுதிக்கணும். இதை 50 + 2 into 50 + 2 அந்த மாதிரி எழுதிட்டு ஃபஸ்ட்டு 50 + 2-ஐ 50ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது 50 + 2-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஃபைனலாக என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? கால்குலேஷன் பார்ட்குள்ளே நான் போல, ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அ குவிக் ரிவிஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஒரு நம்பருடைய ஸ்கொயர் ரூட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ரூட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் ஒரு நம்பரை ஃபஸ்ட்டு 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் அப்படின்னா 1லேருந்து ஆரம்பித்து கண்டினியூஸாக இருக்கிற ஆட் நம்பர்ஸ் மூலமாக நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ 9 அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா 9உடைய ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்கன்னா 9 - 1 இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 9 - 1 எவ்வளவு 8. 8 அடுத்த ஆட் நம்பரால் சப்ட்ராக்ட் பண்ணணும் 5. ஓகேங்களா? 5 மைனஸ் இங்கே 1 3 3க்கு அடுத்த ஆட் நம்பர் என்னது 5. ஸோ 5 - 5 is equal to 0. ஃபைனலாக 0ல் வந்து முடியுது இல்லையா? அது எவ்வளோ ஸ்டெப்ஸில் முடியுதோ அதுதான் அதோடைய ஸ்கொயர் ரூட். எவ்வளோ ஸ்டெப்ஸில் முடிஞ்சிருக்கு? 3 ஸ்டெப்ஸில் முடிஞ்சிருக்கு. அப்போ இதோட ஸ்கொயர் ரூட் என்னது 3 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன்னா எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை ஃபஸ்ட்டு 1ஆல் சப்ட்ராக்ட் பண்ணணும். அதோட ஆன்சரை அடுத்தது 3ஆல் சப்ட்ராக்ட் பண்ணணும். அதோட ஆன்சரை அடுத்தது 5ஆல் சப்ட்ராக்ட் பண்ணணும். அடுத்தது 7. எதில் ஏதாவது ஒரு இதில் 0ல் முடிஞ்சிருக்கும் இல்லையா? எத்தனாவது ஸ்டெப்பில் முடிஞ்சிருக்கோ தட் இஸ் இட் ஸ்கொயர் ரூட். இது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட் த்ரூ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 144 உடைய ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸால் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரணும். ப்ரைம் நம்பருங்கிறது என்னது 2 எடுத்துக்கிறேன். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 72. திரும்பியும் 2 எடுத்துக்கிறேன். ஸோ 36 18. 18 வந்து நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 6ன்னு வரும். திரும்பி 3ஆல் பண்ணுறேன்னா எனக்கு 2ன்னு வரும். கரெக்டாக? ஸோ 2 × 2 × 2 × 3 × 3 × 2ன்னு வருது. ஓகேங்களா? எல்லா ப்ரைம் ஃபேக்டர்ஸையும் எழுதிக்கணும். ப்ரைம் ஃபேக்டர்ஸை 2 பேராக எடுத்துக்கணும். இது ஒரு பேர், இதுவும் ஒரே பேர், இதுவும் ஒரு பேர். ஸோ 2 பேரை ஒன்றா திரும்பி எழுதணும். 2 × 2-ஐ 2ன்னு எழுதிக்கோங்க. இன்னொரு 2 × 2-ஐ இன்னொரு 2ன்னு எழுதிக்கோங்க. இன்னொரு 3 × 3-ஐ இன்னொரு 3-யா எழுதிக்கோங்க. ஒரு பேரை அதோட ஒரு நம்பராக திரும்ப எழுதணும். அவ்வளோதான். ஸோ 2 × 2 எவ்வளவு 4. 4 × 3 எவ்வளவு 12. ஸோ 12 இஸ் அ ஸ்கொயர் ரூட். இதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிவிஷன் மெத்தட் அப்படிங்கிறது இருக்குது. அந்த லாங் டிவிஷன் மெத்தடுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா அந்த நம்பரில் ஒரு நம்பருடைய ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 144 அப்படின்னா இதில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற சொல்கிறாங்கன்னா இதில் எவ்வளோ ஸ்கொயர் ரூட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த நம்பரில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 3 digits இருக்கு. தட் மீன்ஸ் ஆட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குன்னா அதோட +1 பண்ணிக்கணும். 3 + 1 எவ்வளவு 2. ஆட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குன்னா அந்த நம்பர் +1/2. 3 + 1/2 is 2. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட்டில் 2 digits இருக்கும். 2 digits தான், அது 12 தானே இதோட ஸ்கொயர் ரூட். அதில் 2 digits இருக்கா? அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ 6400னா இதில் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது? 4 digits இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஈவனாக இருக்குன்னா n/2. ஸோ 4/2 = 2. இதோட ஸ்கொயர் ரூட் என்ன வரும்னா 18 வரும்.
ஓகேயா, இந்த மாதிரி. ஓகே, இப்போ இது 5 டிஜிட்னு வச்சுக்கோங்க. 5 டிஜிட் அப்படின்னா என்னது, ஆட் நம்பர் ஆஃப் டிஜிட். ஸோ 5 + 1/2 3 டிஜிட்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட்டில் இருக்கும். இதை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கொயர் ரூட் லாங் டிவிஷன் மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் குவிக்காக டீச் பண்ணிடுறேன். இப்போ 17424 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கு, 5 டிஜிட்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 5 டிஜிட்ஸ் இருக்கு. 5 டிஜிட்ஸ் இருக்குன்னா அதில் ஸ்கொயர் ரூட்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கும், 5 + n + 1/2. தட் இஸ் 3 நம்பர் ஆஃப் 3 டிஜிட்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட்ல இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, 3 டிஜிட் ஸ்கொயர் ரூட்ல இருக்கணும்னா ரைட் சைட்ல இருந்து 2 டிஜிட்டா 3 பார் போடணும். இது ஃபர்ஸ்ட் பார். 2 டிஜிட்டுக்கு நேராக ஒரு பார். இந்த டிஜிட்டுக்கு நேராக ஒரு பார். இந்த டிஜிட்டுக்கு நேராக ஒரு பார். ஓகேயா, இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. 1ங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. 1க்கு பக்கத்தில் இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரோ அதுக்கு முன்னாடி இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரோ எடுத்துக்கணும். 1ங்கிறதே ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான். ஸோ 1 எடுத்துக்கிறேன். மேலே கோஷியன்ட்லேயே நான் 1 போட்டுக்கிறேன். 1 × 1 எவ்வளவு, 1. ஸோ இது 0 ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த 74 கீழே எடுங்க. ஓகேங்களா, இந்த 1 டபுள் பண்ணணும். 1 டபுள் பண்ணால் எவ்வளோ வரும், 2. 1 × 2 is 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கே 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2. இப்போ இங்கே எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இங்கே இந்த லைக் எப்படி சொல்கிறது, இப்போ 22 × 2 எவ்வளவு, 44. 23 × 3 எவ்வளவு, 69 வருமா. ஸோ நான் இந்த இடத்துல 3 போட்டு இந்த இடத்துலையும் 3 போட்டுக்கிறேன். 69 எனக்கு 5 வரும். ஸோ 5 இங்கே இருக்கிற 24 கீழே கொண்டு வந்துடுறேன். 524. இப்போ மேலே கோஷியன்ட்ல 13 × 2 பண்ணுங்க. 26 வருமா. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு டேஷ் போட்டுக்கோங்க. இங்கே எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணோன்னா 261 × 1 போட்டிங்கன்னா 261 வருமா, வராது. 262 × 2 போட்டோன்னா 524 வருமா. ஸோ இங்கேயும் 2 இங்கேயும் 2 524 0 முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். ஸோ மேலே இருக்கிறது தான் இதோடைய ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா, இதெல்லாம் இதோடைய பேசிக்ஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் வரலாங்கிறத பார்ப்போம். ஃபைன். ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் கண்டெய்னிங் 5 in the units placeன்னு கேட்குறாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் கண்டுபிடிக்கலாமா. 15 இருக்குன்னா 25 போட்டுக்கணும். இதோட அடுத்த நம்பர் 1 × 2 எவ்வளவு, 225 இஸ் த ஆன்சர். 95 இருக்குன்னா 5ஓட ஸ்கொயர் என்னது, 25. 9 அடுத்த நம்பர் 9 × 10 எவ்வளவு, 90. ஸோ 9025 is the answer. Next one. Write a Pythagorean triplet whose smallest member is 8 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம். நமக்கு Pythagorean triplets ஒரு ஜெனரல் ஃபார்ம் என்னது, 2m m² - 1 m² + 1, ரைட். ஸோ 2m is equal to 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா m is equal to 4. ஓகே, ஸோ m is equal to 4ங்கிற மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல m² - 1ல இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். m² + 1ல இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 4² - 1 அப்படிங்கிறது என்ன வரும், 16 - 1 is 15. நெக்ஸ்ட் 4² + 1. 4² + 1 அப்படிங்கிறது என்னது, 16 + 1 is 17. ஸோ வாட் ஆர் த Pythagorean triplets, 8 15 17. 2m அப்படிங்கிறதா ஒன் ஆஃப் த Pythagorean triplets. ஸோ 8 15 17 ஆர் த Pythagorean triplets அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமாக கேட்குறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கனாலே தே ஹவ் கிவன் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு அர்த்தம். நமக்கிட்ட நமக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ 2025 உடைய ஸ்கொயர் ரூட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இதோட ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் லைக் என்ன சொல்கிறது, ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்காதீங்க, ஏன்னா ரொம்ப பெருசாக போகும். அதை விட்டுட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷனும் போகலாம், லாங் டிவிஷன் மெத்தடும் போகலாம். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃபைன். இதோட ஆன்சர் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 45ங்கிறது இதோட ஆன்சராக வரும். யூ கேன் யூஸ் எனி ஆஃப் த மெத்தட். Find the least number which one added to 599 to make it a perfect square அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு நம்பரோட ஆட் பண்ணால் சப்ட்ராக்ட் பண்ணால் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக ஆகணும், அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா யூ ஷுட் யூஸ் த லாங் டிவிஷன் மெத்தட். ஓகேங்களா, இப்போ 599 அப்படின்னு இருக்குன்னா 599 அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குது, 3 டிஜிட்ஸ். ஸோ 3 + 1/2. ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து 2 டிஜிட்ஸ் தான் எனக்கு ஸ்கொயர் ரூட்டில் இருக்கும். ஸோ 2 பார் போடணும், இங்கே ஒரு பார் இங்கே ஒரு பார். 5க்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது, 2.
2 into 2 is 4, 199. 2 into 2 is 4. 4 ஓட நம்ம எது பண்ணா நமக்கு 199 வரும் அப்படிங்கிறது பார்க்கணும். 44 into 4 பண்ணலாமா? 44 into 4 பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 40 into 4 is 160 plus ஒரு 24. So 184 அந்த மாதிரி வருமா? So 184 எவ்வளோ நமக்கு வருது? 199 almost 15 வருது. ஓகேங்களா? 15 is the remainder. So what, find the least number which is added to 599 to make it a perfect square அப்படிங்கிறாங்க. ஸோ மேலேயும் நம்ம 4 தான் போட்டுப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 599ஓட எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும்னு கேட்குறாங்க. அப்போது 24 ஸ்கொயர் வந்து இதுவா? 25 ஸ்கொயர் என்னவோ 25 ஸ்கொயர் என்னதுன்னா 625. ஸோ அப்போ இதோட எவ்வளோ ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரும்னு கேட்குறாங்க. 599ஓட 26 ஆட் பண்ணால் எனக்கு இந்த நம்பர் வருமா? ஸோ ஆன்சர் இஸ் 26. ஓகேங்களா? இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் லைக் ஐம் ஜஸ்ட் கிவிங், ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் நானும் போகிறேன். பட் ஐ கெஸ் யூ ஆல் நோ தீஸ் டாபிக்ஸ். ஸோ அதனால தான் ஜஸ்ட் கிவிங் எ குவிக் ரிவிஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபைன். ஸோ இதோட வந்துட்டு நமக்கு லைக் 4th சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் 2 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஐ திங்க் இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் நான் முடிச்சிடுவேன். ஓகேங்களா? ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் நான் குவிக்காக உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். ஓகே, இந்த ஸ்லைடு வந்து திரும்ப கேட்டிருக்கீங்கம்மா. இந்த இதோட இந்த செஷனோட கம்ப்ளீட் பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாகவே வந்துட்டு நான் உங்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் ஃப்ரீ பிடிஎஃப் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ இதில் லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் த நோட்ஸ் ஃப்ரம் தட் பிடிஎஃப். ஓகே, ஓகே ஃபைன். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சாப்டர். அண்ட் ரொம்ப 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 ஈஸியஸ்டான ஒரு சாப்டர்னு சொல்லலாம். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஐடென்டிட்டிஸ். இதில் பேசிக்கான சில டேர்ம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4x + 5y அப்படின்னு சொல்கிறேன்னா இதுதான் ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? இதில் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் ஒய் அப்படின்லாம் இருக்குல்ல, இது பேரை வந்து நம்ம வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, இந்த எக்ஸுக்கு முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்களா, அது பேர் வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னதுன்னா 4, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னதுன்னா 5. இப்போ அந்த மாதிரி. ஓகேங்களா? அண்ட் இந்த 4x அப்படிங்கிறது ஒரு டேர்ம், 5y அதாவது அதுக்கு நடுவில் ஒரு ஆப்ரேஷனால செப்பரேட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். 4x அப்படிங்கிறது ஒரு டேர்ம், 5y அப்படிங்கிறது ஒரு டேர்ம். ஓகேங்களா? இப்போ 7n + 2 அப்படின்னு இருக்குன்னா 7n அப்படிங்கிறது ஒரு டேர்ம், 2 அப்படிங்கிறது 2 டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் டேர்ம். ஓகே, ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். வேரியபிள் அப்படிங்கிறது எக்ஸும் ஒய்யும் வந்து வேரியபிள்னு சொல்லுவோம். ப்ளஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த நடுவில் இருக்குல்ல அந்த ப்ளஸ், அடிஷன் சப்ட்ராக்ஷன் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4x + 5y + 2 இருக்குன்னா இட்ஸ் அன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இதில் 2 அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தனியாக ஒரு நம்பர் இருக்குது, வேரியபிள் இல்லாமல் ஒரு நம்பர் இருக்குன்னா அதை கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். வேரியபிளோட சேர்ந்து ஒரு நம்பர் இருக்குன்னா இதை நம்ம கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் பாலினாமியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாலினாமியல் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். அந்த எக்ஸ்பிரஷனில் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேரியபிளுடைய பவர் வந்து ஹோல் நம்பராக இருக்குது அப்படின்னா அதை பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாலினாமியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாலினாமியல் அப்படின்னா இட்ஸ் அன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். பாலினாமியல் அப்படிங்கிறதும் ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். அதில் அந்த பாலினாமியல்ங்கிறது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். அந்த எக்ஸ்பிரஷனில் வேரியபிள் இருக்கும் இல்லையா, அந்த வேரியபிள் உடைய பவர் வந்துட்டு ஹோல் நம்பராக இருக்கணும். வேரியபிள் உடைய பவர் வந்து என்னவா இருக்கணும், ஹோல் நம்பராக இருக்குது அப்படின்னா அது பேரை வந்து நம்ம பாலினாமியல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் x + y² அப்படின்னு இருக்குன்னா இப்போ எக்ஸோட பவர் என்னது 1 இஸ் அ ஹோல் நம்பர், ரைட்?
இப்போ 4x plus y ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. இது பேரை வந்து நம்ம பாலினாமியல்னு சொல்லுவோம். ஏன் இதை பாலினாமியல்னு சொல்கிறோம்னா அதில் வேரியபிள் இருக்கு இல்லையா, அந்த வேரியபிளுடைய பவர் வந்து ஹோல் நம்பராக இருக்கணும். ஹோல் நம்பர்னா என்னது, 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம ஹோல் நம்பர்னு தான் சொல்லுவோம். ஸோ இது எக்ஸோட பவர் என்னது 1, ஸோ இட்ஸ் அ ஹோல் நம்பர். ஒய்யோட பவர் என்னது 2, ஸோ இட்ஸ் அ ஹோல் நம்பர். அப்போ இது பேர் என்னது, பாலினாமியல். இப்போ இதே இது 4x பவர் 1/2 plus y பவர் y கியூப் அப்படின்னு இருக்குன்னா this is not a polynomial. ஏன்னா எக்ஸோட பவர் என்னதவா இருக்கு, எக்ஸோட பவர் is not a whole number, it's a rational number ஃபார்மேட்ல இருக்கு. ஹோல் நம்பர் ஃபார்மேட்ல இல்லைன்னா இதை நம்ம பாலினாமியல் இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ பாலினாமியல் உடைய பேசிக் டெஃபினேஷன் இதுதான். இப்போ உங்களுக்கு வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4√x plus y கியூப்னு கொடுத்துருக்காங்கன்னா அகைன் இட்ஸ் நாட் அ பாலினாமியல். √x அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம், 4x பவர் 1/2 தானே எழுதுவோம். ஸோ எக்ஸோட பவர் ஹோல் நம்பராக இல்லைன்னா அது பாலினாமியல் கிடையாது. அடுத்தது பாலினாமியலுடைய டைப்ஸ் பார்க்கலாம். பாலினாமியலில் ஒரே ஒரு டேர்ம் இருக்குது அப்படின்னா, ஒரு டேர்ம் இருக்குன்னா அதை மோனாமியல்னு சொல்லுவோம், 2 டேர்ம் இருக்குன்னா அதை பைனாமியல்னு சொல்லுவோம், 3 டேர்ம் இருக்குன்னா அதை ட்ரைனாமியல்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எதுவுமே டேர்ம்ஸே இல்லை ஆரல்ஸ் ஒரு ஜீரோங்கிற ஒரு நம்பர் இருக்குன்னா, வெறுமனே ஜீரோன்னு இருக்குன்னா அது பேரை ஜீரோ பாலினாமியல்னு சொல்லுவோம். அடுத்தது லைக் டேர்ம் அன்லைக் டேர்ம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 4x அப்படின்னு இருக்கு -9x அப்படின்னு இருக்குன்னா, அதாவது வேரியபிள், இந்த வேரியபிள் இருக்குல்ல, வேரியபிள் சேமாக இருக்கணும், அதோட பவரும் சேமாக இருந்ததுன்னா அது பேர் வந்து லைக் டேர்ம்னு சொல்லலாம். அதில் கோஎஃபிஷியன்ட் என்னவா வேணாலும் இருக்கலாம், கோஎஃபிஷியன்ட்டை நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ லைக் டேர்ம் அப்படின்னா அதோட வேரியபிள் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா அது பேர் வந்து லைக் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் 4x²y அப்படின்னு இருக்குன்னா இங்கே எனக்கு வந்து என்னவா வேணா இருக்கலாம், -5/6 x²y இருக்குனாலும் இதே போத் ஆர் லைக் டேர்ம்ஸ். ஏன்னா எக்ஸோட பவர் 2 இருக்கு, இங்கே எக்ஸோட பவர் 2 இருக்கு, இங்கே ஒய்யோட பவர் 1 இருக்கு, இங்கே ஒய்யோட பவர் 1 இருக்கு. இது பேரெல்லாம் லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அன்லைக் டேர்ம்னா என்னது, இப்போ இங்கே 4x இருக்கு, இங்கே 5x² இருக்கு, இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம்னா அன்லைக் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே x இருக்கு, இங்கே x² இருக்கு, எக்ஸோட பவர் இங்கே என்னன்னு இருக்கு 1 இருக்கு, இங்கே என்னன்னு இருக்கு x² இருக்கு. ஸோ தே ஆர் நாட் லைக் டேர்ம், தே ஆர் கால்ட் அஸ் அன்லைக் டேர்ம்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே 5x²y இருக்கு, இந்த இடத்துல 8/3xy² இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் அன்லைக் டேர்ம்ஸ் தான். ஏன்னா x² இருக்கு, இங்கே x பவர் 1 தான் இருக்கு, ஸோ அதுலேயே மாறிடுச்சு. இங்கே y இருக்கு, இங்கே y² இருக்கு, ஸோ இதெல்லாமே அன்லைக் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னா அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்காக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, 2 அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அதை ரெண்டையும் ஆட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா லைக் டேர்ம்ஸ் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஆட் பண்ணணும். அன்லைக் டேர்ம்ஸ் இருக்கிறத ஜஸ்ட் ஃபைனலாக அதோட சேர்த்து அப்படியே எழுதிக்கணும், அவ்வளோதான். ஆடோ சப்ட்ராக்டோ எதுவுமே பண்ணக்கூடாது. ஃபைனலாக அந்த எக்ஸ்பிரஷனை கடைசியில் அது எல்லாத்தையுமே சேர்த்து எழுதிடணும், அவ்வளோதான். ஓகேங்களா, ஃபைன். இப்போ ஆட் த ஃபாலோயிங் பாலினாமியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்கே என்னென்ன இருக்கு, x + y + xy, இது ஒரு பாலினாமியல், ப்ளஸ் x - z + yx + z + x + xz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க. இல்லை லைக் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது என்னது, எக்ஸ் உடைய லைக் டேர்ம் என்னென்ன இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கா, ஸோ அதெல்லாத்தையும் நான் சேர்த்து எழுதிக்கிறேன். x + x + x. ஒய் வந்து எங்க இருக்கு, வேற எங்கேயுமே எனக்கு ஒய்யே இல்லை, அப்போ அந்த ஒய்யை சும்மா ஒய்ன்னு மட்டும் எழுதிக்கோங்க. xy yx எல்லாமே சேம் தான், xyன்னு இருந்தாலும் yxன்னு இருந்தாலும் சேம் தான். எக்ஸோட பவரும் இங்கே 1 தான் இருக்கு, இங்கே எக்ஸோட பவரும் 1 தான் இருக்கு, ஒய்யோட பவரும் 1 தான் இருக்கு, ஒய்யோட ஸோ xy yx தே போத் ஆர் சேம். ஸோ xy + yx அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ் எழுதியாச்சு, இந்த yx எழுதியாச்சு. ஜிங்கிறது எங்கேயாவது இருக்கா, இங்கேயும் ஜி இருக்கு, இங்கேயும் ஜி, தே போத் ஆர் லைக் டேர்ம். ஸோ அது எல்லாத்தையும் நான் சேர்த்து எழுதிக்கிறேன். ரிமைனிங் வேற ஏதாவது பெண்டிங் இருக்கா, எக்ஸிங்கிறது பெண்டிங் இருக்கு, பட் எக்ஸிங்கிறது வேற எங்கேயாவது ரிப்பீட் ஆயிருக்கானா இல்லை. ஸோ அது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, இதுவும் கேன்சல் ஆகிடும். இங்கே 3x இருக்கு, அப்போ 3x அப்படின்னு எழுதிக்கணும். இங்கே வெறுமனே ஒரே ஒரு y இருக்கு, இங்கே 2 xy இருக்கு, ஸோ 2xy. இந்த மைனஸையும் ப்ளஸ்ஸையும் கேன்சல் ஆகிடும், வெறுமனே ஒரு xz இருக்கு. ஸோ திஸ் இஸ் இட்ஸ் ஆன்சர், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ ஒரு நம்பரை ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணுறீங்கன்னா லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து எடுத்துட்டு வாங்க,
அன்லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே தனித்தனியாக சிம்பிளாக அப்படியே வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஆன்சரோட சேர்த்து எழுதிடுங்க. இதுதான் அடிஷனாக இருந்தாலும் சரி சப்ட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இப்போ சப்ட்ராக்ட் த ஃபாலோயிங் பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் திஸ் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட். ஃப்ரம் திஸ் டு திஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ minus 4xy sorry just a minute. Okay, minus 4xy plus 2yz minus 2xz plus 5xyz plus 1. ஓகேங்களா? இதில் இருந்து you need to subtract this value அப்படிங்கிறாங்க. So minus 3xy plus 5yz minus just a minute minus 7xz plus 1. இதிலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இதில் எல்லாத்தையுமே சப்ட்ராக்ட் பண்ணணும். இதோட சைன்ஸ் எல்லாமே மாறிடும். ஸோ minus 3xy minus 5yz minus into minus plus ஆகிடும். ஸோ என்ன ஆகும்? ப்ளஸ் 7xz மைனஸ் 1 ஆகும். ரிமைனிங் இது அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். மைனஸ் 4xy ப்ளஸ் 2yz மைனஸ் 2xz ப்ளஸ் 5xyz ப்ளஸ் 1. இப்போ லைக் டேர்ம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாத்தையும் சேர்த்துடுங்க. xyங்கிறது எங்கேயாவது இருக்கா? இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ அது ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கோங்க. மைனஸ் 4xy minus 3xy. அப்புறம் yzங்கிறது எங்கேயாவது இருக்கா? இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கோங்க. ப்ளஸ் 2yz மைனஸ் 5yz. அடுத்தது xzங்கிறது எங்கேயாவது இருக்கா? இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ரைட்? ஸோ மைனஸ் 2xz ப்ளஸ் 7xz. xyzங்கிறது வேற எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே இல்லை. இதோட லைக் டேர்ம் வேற எங்கேயுமே இல்லை. ஸோ ப்ளஸ் 5xyz plus 1 minus 1. அது ரெண்டே அப்படி அப்படியே லாஸ்ட்டாக எழுதிடுங்க. இதுவும் கேன்சல் ஆகிடும். வாட் இஸ் minus 4xy minus 3xy minus 7xy. ஓகே, plus 2yz minus 5yz is minus 3yz. minus 2xz plus 7xz is plus 5xz. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் plus 5xyz. அவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன் ஐடென்டிட்டிஸில் கேட்பாங்க. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷனும் இருக்குது. மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்களோ அதில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் எல்லா டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் பேசிக்கான ரூல். ஓகேங்களா? ஸோ சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்னதுன்னா இங்கே 3 டேர்ம் இருக்குது, இங்கேயும் 3 டேர்ம் இருக்குது. ஸோ இந்த 3 டேர்மை இங்கே இருக்கிற 3 டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணணும். எப்படின்னா x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜி இன்டூ எக்ஸ், இதை ஃபஸ்ட் டேர்மால் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜி இன்டூ அடுத்த டேர்ம் என்னது? ஒய். அடுத்தது என்ன இருக்குது? மைனஸ் ஜி தானே இங்கே இருக்குது. ஸோ மைனஸ் ஜி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜி. இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்மையும் ஒவ்வொன்றோட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணணுன்னா என்னது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எவ்வளவு? வாட் இஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்? எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் இன்ட்டு ஒய் எவ்வளவு? எக்ஸ் ஒய். எக்ஸ் இன்ட்டு ஜி எவ்வளவு? எக்ஸ் ஜி. அடுத்தது ஒய் இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறதும் எக்ஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம். ஒய் இன்ட்டு ஒய் இஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜி இன்ட்டு ஒய் இஸ் ஒய் ஜி. Okay, next minus xz minus yz minus z square. ஓகேங்களா? இப்போ இப்போ எல்லாத்தையுமே உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டீங்க. திரும்பி என்ன பண்ணணும்னா லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுவோம்? லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே குரூப் பண்ணும். எக்ஸ் ஸ்கொயர்னு எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே இல்லை. ஸோ வெறுமனே எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸ் ஒய்னு எங்கேயாவது இருக்கா? இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ அதை தனியாக எடுத்து எழுதிடுங்க. xy ப்ளஸ் xyன்னு எழுதிங்க. xz எங்கேயாவது இருக்கா? xz மைனஸ் xzன்னு இருக்குது. ப்ளஸ் xz மைனஸ் xz அதை சேர்த்து எழுதிக்கோங்க. அந்த மாதிரி ஒய் ஸ்கொயர் வேறு எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே இல்லை. ஸோ ஒய் ஸ்கொயரை நான் அப்படியே எழுதிக்கிறேன். yz எங்கேயாவது இருக்கா? இருக்குது. ஸோ ப்ளஸ் yz மைனஸ் yz. z ஸ்கொயர் வேறு எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே இல்லை. ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு
x square plus 2xy plus xz minus xz cancel ஆயிடும். So plus y square, yz minus yz cancel ஆயிடும், minus z square. This is its answer. அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இட்ஸ் as simple as that. ஓகே, ஸோ இவ்வளோதான் algebraic expression and identities chapter அப்படிங்கிறது இவ்வளோதான். ஓகே, இப்போ லாஸ்ட் சாப்டருக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 1 minute பிரேக் மட்டும் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் சாப்டர் டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் பார்த்துடலாம். Okay, Swapna Lakshmanan is A and A cube வந்து லைக் டேர்மா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏவும் ஏ கியூவும் லைக் டேர்ம் கிடையாது. லைக் டேர்ம்னா நான் என்ன சொன்னேன், அதோட பவரும் ஈக்குவலாக இருக்கணும். ஏ உடைய பவர் என்னது 1, ஏ கியூப் உடைய பவர் என்னது 3. அப்போ ரெண்டோட பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ தே போத் ஆர் நாட் லைக் டேர்ம்ஸ். ஓகேங்களா? லைக் டேர்ம் அப்படின்னா பவரும் சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நான் இப்போ குவிக்காக நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே போய்ட்டுருமா, டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்குள்ளே போய்ட்றேன். ஓகே, ஸோ டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி டாபிக் அப்படின்னு தான் சொல்லணும். டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 குவான்டிட்டியோ ஏதாவது ஒன்று கம்பேர் பண்ணுறீங்க, 2 விஷயத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா, சம்டைம்ஸ் ஒரு 2 விஷயத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா 2 விஷயமும் சேர்ந்தாப்பில் இன்க்ரீஸ் ஆகும், சேர்ந்தாப்பில் டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் நான் 1 கிலோ ஆப்பிள் வாங்கணும்னு கடைக்கு போகிறேன். 1 கிலோ ஆப்பிள் வந்து 100 rupeesன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த குவான்டிட்டி 1 kgங்கிற குவான்டிட்டி வந்து 100 rupees, காஸ்ட் வந்து 100 rupeesன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 2 kg வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? என்ன பண்ணுறேன், குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா கம்மி ஆகுமா? காஸ்ட்டும் இன்க்ரீஸ் தானே ஆகும். காஸ்ட்டும் என்ன ஆகும், 100 rupeesலேருந்து 200 rupees ஆகும். ஸோ குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காஸ்ட் இன்க்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1/2 kg வாங்கணும்னு நினைக்கிறேன், குவான்டிட்டியை கம்மி பண்ணுறேன். அப்போ எனக்கு ப்ரைஸும் கம்மி ஆகுமா? ஸோ எனக்கு 2 குவான்டிட்டி எடுக்கிறேன், அதில் ஒன்று குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, குவான்டிட்டி கம்மி ஆகுதுன்னா காஸ்ட்டும் கம்மி ஆகுது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் 2 விஷயம் எடுக்கிறேன், ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும், ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக டிக்ரீஸ் ஆகுதுன்னா தே ஆர் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இதுதான். டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருந்ததுன்னா x/y ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நான் எனக்கு ஒரு இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் என்னோட காரோட ஸ்பீடு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 கிலோமீட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 km/h போயிட்டுருக்கேன். 60 km/h போகிறேன் அப்படின்னா நான் அந்த இடத்துக்கு நான் 2 hours போகிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 2 hours போகாமல் நான் வந்து 1 hour போகணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், நான் 60 km/h ஸ்பீடில் போகாமல் நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். எனக்கு கம்மியான டைமில் ரீச் ஆகணும்னா நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாதான் நான் இப்போ 120 km/h போகிறேன்னா நான் 1 hour போய் சேர்ந்துருவேன். ஓகேங்களா? ஸோ ஸ்பீடும் டைமும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. புரியுதுங்களா? நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணேன்னா டைம் எனக்கு கம்மியாகும். ஸோ தே ஆர் இன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இதுதான் டைரக்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுடைய பேசிக் கான்செப்ட். ஓகே, சாரி. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா x/y அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா xy அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஸோ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா xy அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன அந்த குவான்டிட்டி அண்ட் காஸ்ட்டே எடுத்துக்கோங்க. காஸ்ட் ஆப்பிள் வந்துட்டு 1 kg அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து 100 rupees. இப்போ 2 kg அப்படின்னா அதோட காஸ்ட் என்னது அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கணும்னா இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இதை ஒய்ன்னு எடுத்துக்கணும். அப்போ இது x1 இது y1ன்னு எடுத்துக்கணும், இதை x2 இது y2ன்னு எடுத்துக்கணும். x/y ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா x1/y1 is equal to x2/y2ன்னு எடுத்துக்கணும். தட் மீன்ஸ் வாட், இங்கே x1ங்கிறது என்னது 1 kg. தட் மீன்ஸ் 1/100 is equal to 2/y2. அப்போ இது ஜஸ்ட் யூ நீட் டு கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 2 into 100 is equal to y2 into 1ன்னு வரும். therefore 200 is equal to y2ன்னு வரும். கரெக்டா?
அவ்வளோதான். இதுதான் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது. ஓகே, இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஸ்பீட் அண்ட் டைமே எடுத்துக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 60 km/h, ஓகே, திஸ் இஸ் ஸ்பீட் அண்ட் திஸ் இஸ் டைம். 60 km/h போகிறேன் அப்படின்னா நான் வந்து 2 hours எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எவ்வளோ km/h போகிறேன்னா நான் 1 hour என்னால் போக முடியும் அப்படிங்கிறது. இது வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் இருக்கா? நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாதான் எனக்கு டைம் கம்மியாகும், கம்மியான டைமில் ரீச் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண, ஸோ இட்ஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா xy ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், தட் இஸ் x1 into y1 is equal to x2 into y2 equal to அந்த மாதிரி பண்ணணும். இது x, இது y, இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேங்களா? அப்போ இது என்ன பண்ணணும்? x1 into y1 அப்படின்னா 60 in x1 into y1 and 60 into 2 is equal to x2 into 1. So x2 is equal to 120. So இந்த இடத்துல என்ன வரும்? 120 வரும். இதுதான் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகே, இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். லைக் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ட்ரெயின் கவர்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 51 km in 45 minutes. How long it will take to cover 221 km கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாங்கிறது நம்ம தான் யோசிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸும் டைமும் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸும் டைமும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனா. இப்போ எனக்கு 51 km கவர் பண்ணுறதுக்கு எனக்கு 45 minutes ஆகுது. ஓகேங்களா? அப்போ 221 km கவர் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் நிறைய டைம் தானே ஆகும். எனக்கு டிஸ்டன்ஸ் நிறைய இருக்குன்னா டைமும் நிறைய தானே ஆகும். தே ஆர் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு 10 km போகணும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ன பண்ணணும்? 10 km போகணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 1 hour ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 10 km போகிறதுக்கு ஃபுல் டிராஃபிக்கில் 1 hour ஆகுது. அப்போ 20 km போகணுன்னா எனக்கு இன்னும் டைம் அதிகமாக தானே ஆகும், 2 hours ஆகும். ஓகேங்களா? இங்கேருந்து எனக்கு வேளச்சேரி போகணுன்னா 30 minutes ஆகுதுன்னா இங்கேருந்து கிண்டி போகிறதுக்கு இன்னும் அதிகமாகும். டிஸ்டன்ஸ் அதிகமாக டைமும் அதிகமாகும். ஸோ டிஸ்டன்ஸும் டைமும் தே ஆர் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன், ரைட்? அப்போ இது ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ், டைம் 51, 45, இங்கே 221, இது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதை x1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது y1, இது x2னா இது y2. டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா என்னது? x1 by y1 is equal to x2 by y2, right? So 51 by 45 is equal to 221 by y2 வரும். இதையும் just cross multiply, அவ்வளோதான். So 51 into y2 is equal to 221 into 45. Therefore y2 is equal to 221 into 45 by 51. இந்த மாதிரி நம்ம பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன், 15 oranges காஸ்ட் 17, 39 oranges எவ்வளோ காஸ்ட்னு கேட்குறாங்க. தே ஆர் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். பார்த்தாலே தெரியுது. கரெக்டா? 15 oranges. ஸோ இந்த இடத்துல ஆரஞ்சுன்னு போட்டுக்கோங்க, இந்த இடத்துல காஸ்ட்னு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 39 oranges உடைய காஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அகைன் இது எப்படி எழுதணும்? 15 by 70 is equal to 39 by y2ன்னு எழுதணும். ஓகேங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 15 into y2 is equal to 39 into 17 வரும். ஓகேங்களா? therefore y2 is equal to 39 into 70 by 15. இதை சால்வ் பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அதுதான் இதோடைய ஆன்சர். இதில் ஏதாவது ஆன்சராக இருந்ததுன்னா அதை மார்க் பண்ணுங்கள். இதோட வேல்யூ எதுவுமே வரலன்னா none of these மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். If a car travels in 50 km/h, it reaches a destination in 5 hours. If it takes 3 hours to reach the destination, how much speed it would have traveled? Again, time speed இங்க இருக்கு. Time speed inversely proportional. Time is inversely proportional to speed, right? அப்ப inversely proportional அப்படிங்கறதை எப்படி எழுதலாம்? Speed, time. Speed என்ன இருக்கு? 55. நெக்ஸ்ட் டைம் 3 hours கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டிருக்காங்க? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்லாம் x into y remains constant. So 50 into 5 is equal to x2 into 3 வருமா? So x2 is equal to என்னன்னு வரும்? x2 is equal to 50 into 5. இது வந்து இங்கே டினாமினேட்டருக்கு போயிடும். கரெக்டாக பை 3ங்கிற மாதிரி வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஃபைன்.
ஸோ தட்ஸ் இட் கைஸ். இவ்வளோ தான் நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 6 சாப்டர்ஸ் உடைய பேசிக்ஸ் அண்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேசிக்காக என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு குவிக் ரிவிஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இதோட நான் இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். அண்ட் இந்த கம்ப்ளீட் பிடிஎஃப்பை வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் செஷனோட பிடிஎஃப்பை வந்து ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு நம்மளோட குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேற ஏதாவது இஃப் யூ வாண்ட் டு, நான் அக்டோபர் செஷனுக்கான புது பேட்சஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் அக்டோபர் 15க்கு அப்புறமா புது பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். வேற யாராவது நம்மளோட கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட சீட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் நான் வச்சிருப்பேன். ஸோ வேணுங்கிறவங்க உங்கள் சீட்ஸை பிளாக் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஷார்ட் கட்ஸு, குவிக் மெத்தட்ஸு, நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க் ஷீட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணுவேன். If you want, you can utilize it, guys. Okay, thank you.